வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அந்துரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றுஞ் சொன்ன எந்தா அருணகிரிநாதா எம்மை நீ என்றருளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேழமுகத்து விநாயகர் தொழ வாழ்முகத்தோறும் வெற்றி முகத்து வேலுமனை தொழ புத்தி மிகுத்து வரும் வெள்ளி கொம்பன் விக்னேஸ்வரரை தொழ தொள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே. அப்ப முப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினை அருமே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மையெல்லாம் படியேற்றம் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா. கோவிந்தன் நாராயணன் வர்ற வரைக்கும் நம்ம அந்த போன தடவை எது கேட்டிருந்தோம் இல்லையா, எத்தனை எழுத்துக்கள் வருதுன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் எண்ணி பார்த்தோம். எந்த திருப்பூர் எடுத்தாலும் எல்லா வரிகள்லையும் வந்துட்டு ஒரே எண்ணிக்கை தான் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப எந்த திருப்பூர்ல அதிகமான எண்ணிக்கை எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம். யாரு இது வரைக்கும் அதிகமா முத்தை தெருல 34 எழுத்துக்கள், அதோட அதிகமா யாராவது பார்த்தீங்களா இது வரைக்கும் திருப்புகள்? பெரிய வரிகள். ஆச்சரியமா இருக்கும், ஒரு வரியில எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி திருப்பூர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குன்றக்குடி திருப்புகள் ஒரு குழு தர்றேன். நீங்க குன்றக்குடி திருப்புகள் தேடி பாருங்க, எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்க. நாராயணன் வந்துட்டாங்க. வணக்கம் தம்பி. நாராயண கோவிந்தன். உங்க பேர் நாராயணனா கோவிந்தன்? எனக்கு எப்பவுமே ஒரு டவுட் எனக்கு. நாராயண கோவிந்தன். ரெண்டுமே உங்க பேரு தானே? ரெண்டுமே என் பேரு தான். வெரி குட் வெரி குட். அப்பச்சி பேரு? முத்துப்பழனி அப்பன். ஓகே ஓகே ஓகே. என்ன ஒரு நீங்க பார்த்து பேசியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா பழனியில? நல்ல நினைவு இருக்கு. அப்போ வந்து 9ஆம் வகுப்பு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. அப்பவே பெரிய பேச்சாளர், அற்புதமான பேச்சாளர். வளரும் பேச்சாளர் தான். அந்த ஒரு திறமை இருக்கு. நல்ல ஒரு தமிழ் உச்சரிப்பு, தமிழ்ல ஒரு அறிவே நல்ல. அதுக்கப்புறம் உள்ள பேச்சுகளை பார்த்தா நல்லா தமிழ் நிறைய அறிவு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருக்குது. அதனால ஒரு பேசணும், ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துன்றது மட்டும் இல்லாம அது வந்து உண்மையா அந்த சொல்ல ஆராய்ந்து அது கேட்கக்கூடியவர்களுக்கு அது பயனுள்ள விதமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து தெரியுது, அதுல நல்லா தெரியுது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. சண்முகம், நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா நீங்க? அதாவது நம்ம பேச்சுக்கு பேர் போனது தேவகோட்டை. ஏன் பேச்சுக்கு பேர் போனதுன்னா பாட்டுக்கு பேர் போனது தேவகோட்டை. நீங்க வந்து அங்க ஒரு பாட்டு நீங்க பதில பாடணும் அப்படின்னாக்க உங்களுக்கு உச்சரிப்பு சரியா இருந்து அந்த பாடல் முழுசா மனப்பாடமா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பாட முடியும். அந்த பாட்டினுடைய பலத்தினால பேச்சு வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து வந்துருது. தமிழுடைய வலிமை அது. முருகப்பெருமான் அருள். என்னைக்குமே நீங்க காருற்று தென்பரங்குன்ற பாட்டு கேட்கணும்னா நீங்க தேவகோட்டை தான் போகணும். ஒரு இதுலயும் விருத்தங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்க தேவகோட்டை தான் போகணும். அவ்வளவு சுத்தமான உச்சரிப்பு. சில சமயத்தில் நினைக்கிறது அங்க போய் அந்த தண்ணியை குடிச்சிருந்தா நமக்கு அது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தமிழுக்கும் தெய்வ தொண்டுக்கும் பெயர் போன தேவகோட்டையிலிருந்து தம்பி நாராயண கோவிந்தன் சிறு வயதிலிருந்தே ஒரு சிறந்த பேச்சாளராக, ஒரு ஆர்வமுள்ள பேச்சாளராக, ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பேச்சாளராக இன்றைக்கு வலம் வருகிறார். எல்லாமே சொந்த முயற்சி, எல்லாம் இறைவன் அருள். அருள் இல்லாம நம்ம என்னதான் கண்ணு இருந்தாலும் சூரிய ஒளியெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அது மாதிரி இறைவனுடைய அருள் இல்லாம நம்மளோட முயற்சி மட்டும் இருந்தாலும் முடியாது, நம்மளோட முயற்சி வந்து இறைவனுடைய கருணை இல்லைனாலும் முடியாது. அப்படி இரண்டும் ஒருங்கே வரப்பெற்ற அற்புதமான பேச்சாளர். இன்று நமக்காக 10 மணித்துளிகள் ஒதுக்கி ஒரு நல்ல பல விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை தருவதற்கு இருக்கிறார். உங்களுக்கும் அவருக்கு இடையில் இனிமேல் நான் நிற்க விரும்பவில்லை. மேடை உங்களுடையது. பெருசா வர மாட்டேங்குது. நீங்க இந்த ரொட்டேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆச்சு. மொபைல் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணீங்க, கொஞ்சம் பெருசா தெரியும். இந்த ஒரு இது கேட்டிருந்தீங்களே, என்ன சொல்லலாமா? அது அப்புறம் சொல்லலாமா? இப்ப நம்ம முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே சாரி. ஆயிடுச்சு. நீ தம்பியோட பேச்சை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும். நாங்கெல்லாம் ஓகேண்ணே ஓகேண்ணே. சாரி சாரி. நீங்க தமிழ் மட்டும் ஸ்பாட்லைட் பண்ணுங்க.
ஷண்முகம் நீங்க தம்பியை மட்டும் ஸ்பாட்லைட் பண்ணுங்க. லைன்ல இருக்கீங்களா? நீங்க பேச ஆரம்பிக்கலாம். அவங்க பண்ணிடுவாங்க தம்பி. கேன் ஸ்டார்ட். ஃப்ரீஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கு அவங்க ஸ்கிரீன்ல. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? லைன்ல தான் இருக்காப்ல. ஆனா கேக்குதா? லைன் இப்ப கேக்குதுப்பா, கேக்குதுப்பா. இப்போ வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு இப்போ. தொடங்கலாமா? நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களை இது உங்களுக்கு மேடம் உங்களை வசம் கொடுத்தாச்சு. நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் போயிடுச்சு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் சரி, கேப் சரி. வந்துருச்சு. சரி. உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க தான் ஆரம்பிக்கலாம். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும், நற்றவத்தார் உள்ளிருந்து எழும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. இந்த உலகத்திலேயே உன்னதமான பணி என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அது நமக்கு தெரிந்த ஒன்றை பிறருக்கு சொல்லுவதுதான். காரணம், அறிவது அல்ல அறிவு. நாம் அறிந்ததை அறிந்தவாறு பிறருக்கு அறிவிப்பதுதான் அறிவு. நாம் உணர்ந்ததை உணர்ந்தவாறு பிறருக்கு சொல்லுவதுதான் அறிவு. காரணம், அறிவினை பெற்ற பயன் நாம் மட்டும் வைத்துக் கொள்வதல்ல. அறிவு என்று மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செல்வமும் நாம் பெறுவதுடைய பயன் பிறருக்கு கொடுப்பதுதான். ஏன்னா பெறுவதில் இல்ல மகிழ்ச்சி, பிறருக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது மகிழ்ச்சி. ஆனால் காந்தியடிகள் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கு உதவுகிறீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு உதவவில்லை, அவர்தான் உங்களுக்கு உதவுகிறார். உங்களை அவருக்கு உதவுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதன் மூலம் அவர் உங்களுக்கு உதவுகிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நமக்கு தெரிந்தவற்றை, நாம் அறிந்தவற்றை, அது பெருசா சின்னமாங்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு தெரிந்தவற்றை பிறருக்கு சொல்ல வேண்டும். திருப்புகளை பற்றி பிறரிடம் பேச வேண்டும், திருப்புகளை பரப்ப வேண்டும் என்று நினைக்கிற உங்களுடைய பணி மிக பெரியது, மிக சிறப்பானது, மிக பாராட்டுக்குரியது, வியப்புக்குரியது என்று நான் நினைக்கிறேன். அந்த பணியை செய்து கொண்டிருப்பதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்வுல என்னை பேச அழைத்தார்கள். அழைத்த போது எதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டேன். அவர்கள் சொன்னாங்க, என்ன தலைப்புல பேசணும்னு கேட்டேன். போது சொன்னார்கள், நீங்கள் முருகனை பத்தி பேசுங்க, எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, தலைப்பு தேவையில்லை, நீங்கள் முருகனை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. காரணம், முருகன் என்று பேசுகிற போது அதற்குள் எல்லாமே அடங்கிரும். தமிழை பற்றி பேசினாலும் முருகனை பற்றி பேசுவதுதான், ஈசனை பற்றி பேசினாலும் முருகனை பற்றி பேசுவதுதான், இயற்கையை பற்றி பேசினாலும் முருகனை பற்றி பேசுவதுதான், நம் முன்னோர்களை பற்றி பேசினாலும் முருகனை பற்றி பேசுவதுதான். இப்படி எத்தனையோ தலைப்புகள் கொடுப்பதற்கு பதிலாக முருகனை பற்றி பேசுதல் என்பதே ஒரு மிக பெரியது. காரணம், முருகன் என்பவன் நம்முடைய முன்னோர் இல்லையா? முருகன் என்பவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற நெருக்கம் மிக பெரியது. மற்ற கடவுளர்களுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது ஒரு கடவுளுக்கும் பக்தனுக்குமான அந்த உறவுதான். மற்ற கடவுளை எல்லாம் நாம் ஒரு இறைவனாக, ஒரு பக்தன் என்கிற நிலையில் இருந்துதான் பார்க்கிறோம். ஆனால் முருகனிடம் மட்டும் நமக்கு அதை தாண்டிய ஒரு நெருக்கம் இருக்கிறது பாருங்க. அந்த நெருக்கம் என்பது அவன் நம்முடைய முன்னோர் என்பதால் உருவானதுதான் என்று நான் நினைக்கிறேன். காரணம், முருகனை பற்றி பேசுகிற போது யாரும் இறைவன் என்று பேசுவதில்லை. முருகனை பற்றி பேசுகிற போது எல்லோரும் அப்பன் என்று பேசுகிறார்கள். முருகனை பற்றி பேசுகிற போது எல்லோரும் குழந்தை என்று பேசுகிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய கண்ணதாசனுடைய கவிதைகளை படிக்கிறோம், செட்டிநாட்டில் இருக்கிற பாடல்களை எல்லாம் படிக்கிறோம். எந்த பாடலும் முருகனை இறைவன் என்று பேசவில்லை, முருகனை அப்பன் என்று தான் பேசுகிறது. அப்பன் பழனியப்பன் என்று பேசுகிறது. ஏனென்றால் நாம் முருகனை முன்னோராக ஏற்றிருக்கிறோம். முருகன் மட்டுமல்ல, ஈசனுடைய வழிபாடு கூட முன்னோர் வழிபாடுதான். காரணம், நாம் நடுகள் மரபினர். நம்முடைய முன்னோர்கள் காலமான பிறகு
அங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிற மரபு நம்முடைய மரபு. அது 100 ஆண்டுகள் கடந்த பிறகு சிவாலயமாக மாறுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த தமிழர்களுக்கு எங்கிருந்து இந்த வழிபாடு வந்தது என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நான் ஏதோ தேவையில்லாம பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதை பொருத்தி கொண்டு வர்றேன். இப்ப இந்த வழிபாடு எங்கிருந்து வந்தது என்று பார்க்கிறோம். வள்ளுவன் அழகா சொல்றான், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என ஐம்புலத்தார் ஓம்பல் தலைங்கிறான். தமிழர்களுடைய தலையாய பண்பு என்னென்ன அப்படின்னு வள்ளுவன்ட்ட கேட்டா அவன் சொல்றான், தென்புலத்தார். ஏன்னா தெற்கு திசை அது யாருக்குரிய திசைனா முன்னோர்களுக்குரிய திசை. அப்ப தென்புலத்தார் என்பவர்கள் நம்முடைய குல முன்னோர்கள் தென்புலத்தார். அடுத்து தெய்வம் என்று சொல்கிறான், அடுத்து விருந்து ஒக்கள் தான், இந்த 5ஐயும் பேணுவதுதான் தமிழர்களுடைய மரபு என்று சொல்கிறான். இப்ப மற்றவர்களை எல்லாம் விட்டுருவோம். முதல்ல இருக்க 2 எடுத்துங்க. தென்புலத்தார் என்று சொல்லுகிறான், தெய்வம் என்று சொல்கிறான். தென்புலத்தாரையும் வழிபடுறோம், தெய்வத்தையும் வழிபடுறோம். தென்புலத்தார் யாரு, தெய்வம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய முறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். காரணம் இது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி என்று நான் நினைக்கிறேன். தென்புலத்தார் என்பவர் யார் அப்படின்னா, நான் என்னுடைய குடும்பத்திற்கு நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வருகிற என்னுடைய சந்ததியினர் என்ன செய்வாங்க, என்னுடைய புகைப்படத்தை வைத்து வழிபடுவார்கள், என்னுடைய பெயரை அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வைப்பார்கள். இப்போது நான் தென்புலத்தாராக இருக்கிறேன். ஒருவேளை நான் அந்த ஊரில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நல்லவனாக இருந்து எல்லோருக்கும் நல்லது செய்திருந்தேன் என்றால் எல்லோரும் அவர்களுடைய வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு என்னுடைய பெயரை வைப்பார்கள், அவர்கள் வீட்டில் என்னுடைய புகைப்படத்தை வைத்து வழிபடுவார்கள் இல்லையா? இதுதான் தென்புலத்தாருக்கும் தெய்வத்திற்கும் வேறுபாடு. எப்படி ஒரு தென்புலத்தார் தெய்வமாக மாறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பென்னி குயிக் ஒரு வெளிநாட்டவர். ஆனால் இன்றைக்கும் மதுரையில் பென்னி குயிக் என்று பெயர் வைக்கிறார்கள், பென்னி குயிக்கு பொங்கல் வைக்கிறார்கள் இல்லையா? ஏன்? அவன் அந்த ஊருக்கே நல்லவனாக இருந்ததால் அவன் தெய்வமாக மாறினான். நம்முடைய பகுதியில் பார்க்கிறோம் கல்வி வள்ளல் அழகப்பர். எத்தனையோ பேர் தங்கள் வீடுகளில் வள்ளல் அழகப்பரின் படத்தை மாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் அழகப்பர் முன்னோர் அல்ல. ஆனால் இன்றைக்கு காரைக்குடி பகுதியில் எத்தனையோ பேர் பச்சை மையில் கையெழுத்திடுகிறார்கள் என்றால் அது அழகப்பர் போட்ட கல்வி பிச்சை என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நாம் எப்போது தென்புலத்தாராக இருந்து ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருந்து தெய்வமாக மாறுகிறோம் என்பதுதான் தென்புலத்தார் தெய்வம். இதையும் வள்ளுவன் அழகா ஒரு திருக்குறள்ல சொல்றான். எப்படி சொல்றான்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறான். நீங்கள் தென்புலத்தாராக இருக்கிறீர்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறீர்கள், தெய்வமாக உயர்கிறீர்கள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அப்படி உயர்ந்தவன் தான் முருகன் என்று நிறைய ஆய்வுகள் சொல்லுகிறது. காரணம், முருகனுடைய கையில் இருக்கிற வேல் என்ன காரியங்களை செய்தது என்று பார்க்கிறோம். வைரமுத்து அழகாக எழுதுவார், வேல் அப்படிங்கிறது தொழில் என்ன அப்படின்னு கேட்கிற போது வைரமுத்து எப்படி எழுதுறாரு, வேலின் தொழில்கள் விளம்பக்கியல். முருகன் சொல்றான் வேலின் தொழில்களை சொல்றான். வேலின் தொழில்கள் விளம்பக்கியல், வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவார்தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் விருட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விலங்குண்ணாமல் அந்நாள் காத்த ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா, கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா என்று பாடுகிறான். அப்ப வேல் என்பது நம்முடைய அரணாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது முருகன் நம்முடைய முன்னோர் என்று நமக்கு தெரிய வருகிறது. அதனால்தான் முருகனுக்கும் நமக்கும் இடையே இவ்வளவு பெரிய நெருக்கம் இருக்கிறது என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்படி பார்க்கிற போது முருகனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களிலேயே மிகச் சிறப்பானது திருப்புகழ் தான் என்று பார்க்கிறோம். தமிழில் அமைந்த முதல் இசை பாடலும் திருப்புகழ் தான் என்பதையும் நமக்கு தெரிகிறது. அதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு தமிழில் இருக்கிறது. காரணம், தமிழில் பாட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் போதும், இறைவனே வந்து அடியெடுத்து கொடுப்பான். உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுத்தான் இல்லையா? அதே போல் திருப்புகழை பாட வேண்டும் என்று நினைக்கிற போது முத்தை தரு என்று இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறான் இல்லையா? அதற்கு 2 அர்த்தம். இந்த திருப்புகழ் முத்தை போன்றது இல்லையா, முத்தை தரு என்று சொல்லுகிறான். இன்னொன்று அர்த்தமாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், அவரை அருணகிரிநாதரை பார்த்து சொல்லுகிறான் முத்தை தரு அப்படிங்கிறான், முத்தை போன்ற திருப்புகளை கொடு அப்படிங்கிறான் இல்லையா? அப்ப இறைவனே வந்து அடியெடுத்து கொடுத்திருக்கிறான் திருப்புகளை பாடுவதற்கு என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலும் மைக் மட்டும் கொஞ்சம் ஸ்ரீ அபிநாய பாஸ்கர்ங்கிற மைக் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா சண்முகம் நீங்க மியூட் பண்ணுங்க. ஓகே, இதற்கு நம்மிடம் சான்றுகள் இருக்கிறது. முருகன் முத்தை தரு என்று அடியெடுத்து கொடுத்தான் என்று. இன்னொரு இடத்தில் முருகன் அவ்வையை வரிசைப்படுத்தி பாட சொன்னதாக கூட நம்மிடம் செய்திகள் இருக்கிறது. ஆனால் அதற்கான சரியான சான்றுகள் நம்மிடத்தில் இல்லை. இருந்த போதும் தமிழர்கள்
தமிழ் என்று வருகிற போது இறைவனே இறங்கி வந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஏன்னா மற்ற மொழிகள் எல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடி இறைவனை அடைந்தார்கள். ஆனால் தமிழில் பித்தா அப்படின்னு முருகன் இறைவனை திட்டுறாரு. பித்தா அப்படின்னு திட்டினோடனே இறைவன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இறைவன் தான் சொன்னான். இறைவனை கேட்கிறாரு, என்னன்னு உன்னை பாடுறது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இறைவன் சொல்றான், ஈசன் சொல்றான், என்ன என்ன சொல்லி திட்டின பித்தா, அதையே பாடலா எடுத்து பாடுங்கிறான். பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்னு பாடுறார். அப்ப தமிழில் பாட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே போதும், இறைவனே வந்து உங்களுக்கு அடியெடுத்து கொடுப்பான் என்பதுதான் திருப்புகழ் நமக்கு சொல்லுகிற செய்தி இல்லையா? அப்ப திருப்புகழை ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்கு தெரிய வருகிறது. திருப்புகழை முழுமையாக நான் படித்ததில்லை. திருப்புகழ்ல எத்தனை பாடல் தெரியும் அப்படின்னா, சரணமாக எனக்கு நிறைய பாடல்களை சொல்ல தெரியுமா அப்படின்னா தெரியாது. இருந்த போதும் திருப்புகழை படிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறேன். ஏன்னா எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது இல்ல. எனக்கு திருப்புகழை தெரியும். திருப்புகழ்ல சில பாடல்களை படித்திருக்கிறேன். இதை சரளமாக சொல்லக்கூடிய பாடக்கூடிய ஆற்றல் எல்லாம் எனக்கு இல்ல. சில பாடல்களை சொல்லுகிற ஆற்றல் எனக்கு இருக்கிறது. இந்த போதும் திருப்புகழுடைய பெருமைகளை படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த திருப்புகழை படிக்கிற போது வாய் மணக்கும் என்று சொல்வார்கள். என்ன காரணம்னா, திருப்புகழில் இருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். முத்தை தெரு வத்தி திருநகை அந்த பாடலை எல்லாம் படிக்கிற போது அது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு நாப்பிரல் பயிற்சி தான், அது நாப்பிரல்பு பயிற்சி தான் அப்படிங்கிறாங்க இல்லையா? எல்லாம் பார்க்கிறோம், ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இவற்றையெல்லாம் படிக்கிற போது. அதற்கு பிறகு அப்படியே வருகிறோம், கண்ணதாசனை பார்க்கிறேன். முருகனை எப்படி அருணகிரிநாதர் கொண்டாடினாரோ அதற்கு இணையாக கொண்டாடியவன் கண்ணதாசன். கண்ணதாசன் பாருங்க, ஒரு சாதாரண வரியை சொல்லுகிற போது அதன் மூலம் எவ்வளவு அர்த்தங்களை சொல்லிட்டு போறான்னு பாருங்க. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் என்று பாடுகிறான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா திருப்புகழை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீர்கள் இல்லையா? இறைவனிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்பதை நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முருகனிடம் திருப்புகழை பாடுகிறோம், இறைவனை வேண்டுகிறோம், கோயிலுக்கு போறோம், நடக்கிறோம் இல்லையா? எதற்காக? இறைவனிடம் வேண்டுவதற்காக. இறைவனிடம் எப்படி வேண்டுவது என்கிற கேள்வி நம்ம எல்லோரிடமுமே இருக்கும். இறைவனிடம் எப்படி வேண்டுவது, எப்படி தியானம் செய்வது என்கிற கேள்வி எல்லாம் நம்மிடம் இருக்கும். தியானம் எப்படி செய்வது என்று கேட்கிற போது ஓஷோ சொல்லுகிறார், தியானம் என்பது ஸ்டாட்டிக், எந்த அசைவுகளும் அற்ற நிலை தியானம். தியானம் என்பது ஸ்டாட்டிக் என்று சொல்கிறார். அப்படி எப்படி இருக்கணும்னா, எதையும் சும்மா இருங்கிறாங்க. அந்த சும்மா இருத்தலே சுகம், எதை பற்றியும் யோசிக்காமல் இருப்பதுதான் தியானம். ஆனால் அந்த தியானத்தை செய்வதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? டைனமிக்கா இருக்கணுங்கிறார். நீங்கள் டைனமிக்காக இருந்தால் தான் ஸ்டாட்டிக்காக இருக்கிற தியானத்தை செய்ய முடியும் என்று சொல்கிறார். அதை பார்க்கிறோம். இப்ப கண்ணதாசனை அப்படியே பொருத்திக்கங்க. கண்ணதாசன் சொல்லுகிறான், அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன்கிறான். அது என்ன அள்ளி கொடுப்பது? இப்பதான் இறைவனிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்கிறதுக்கு வர்றேன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன்கிறான். அது என்ன அள்ளி கொடுப்பது அப்படின்னா, இறைவனிடம் நீங்கள் போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்பதை இறைவன் கொடுப்பான், எடுத்து கொடுப்பான். இது வேணும், எனக்கு ஒரு பெரிய பதவி வேணும், எனக்கு வந்து நல்ல படிப்பு வேணும், இதையெல்லாம் நீங்கள் இறைவனிடம் போய் மனதார வேண்டி கேட்கிற போது எடுத்து கொடுப்பான். இந்தாப்பா நீ கேட்டது அப்படின்னு. ஆனால் நீங்கள் எதையும் கேட்காமல் இறைவனை மனமுழுகி வேண்டுகிற போது நீங்கள் கேட்டால் உங்கள் தகுதிக்கு கேட்பீர்கள், அவன் உங்கள் தகுதிக்கு கொடுப்பான். ஆனால் நீங்கள் எதையும் கேட்காமல் இறைவனை முழுமனதாக வேண்டினால் இறைவன் அவன் தகுதிக்கு கொடுப்பான். இறைவன் அவனுடைய தகுதிக்கு கொடுப்பான். அள்ளி கொடுக்கிறது தான். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் ஏன் தெரியுமாப்பான்னா, நீங்கள் போய் கேட்டால் உங்கள் தகுதிக்கு இறைவன் கொடுப்பான், அவனாக கொடுத்தால் அவன் தகுதிக்கு கொடுப்பான். பாருங்க, இதற்கு உதாரணம் கண்ணதாசனுடைய வாழ்க்கையிலேயே இருக்கு. கண்ணதாசன் தெய்வம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பாடல் எழுதுவதற்காக கண்ணதாசனை தேவர் கூப்பிடுறாரு, சின்னப்ப தேவர். ஆனால் கண்ணதாசன் வரவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்றாரு, தேவர் காரை அனுப்பி கண்ணதாசனை கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. எப்படியோ கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப பாட்டு எழுதணும். கண்ணதாசனை எழுத சொல்றாரு, அந்த ஒரு பாட்டை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க கவிஞரேங்கிறாரு. கண்ணதாசன் எழுதிட்டாரு பாட்டை. எழுதுனா எழுதி முடிச்சோடனே தேவர் கேக்குறாரு, எப்பவும் கூப்பிட்டா வந்துருவீங்க, ஏன் இந்த முறை நீங்க வரல அப்படின்னு. உடனே கண்ணதாசன் சொன்னாரா, இல்ல என்னுடைய மகளுக்கு திருமணம், குறிப்பிட்ட தேதியில சென்னையில எல்லா கல்யாண மண்டபங்களுமே புக் ஆயிருச்சு, கல்யாண மண்டபம் கிடைக்கல, இதை தேடி கொண்டு இருக்கிறேன், அதனால கிடைக்கலன்னு. உடனே சின்னப்ப தேவர் கேட்டாரா, இதுக்காகவா நீங்க வரல, இதுதான் ஒரு பிரச்சனை, நீங்க இதுக்காகவா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் செக்க கொடுத்து நீங்கள் திருமண மண்டபம் கட்டுவதற்கு என்ன பணம் தேவையோ அதை எழுதி எடுத்துக்கங்கன்னாராம். அப்ப பாருங்க, அந்த பாடல் என்ன பாடலை அவர் எழுதினாரு தெரியுமா? மருதமலை மாமணிய முருகையா, அந்த பாடலை தான் எழுதினார். அதுல வர்ற தேவர் இந்த சின்னப்ப தேவர் தான். தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு எழுதினது. இப்ப இந்த பாடலை எழுதுகிற போது கண்ணதாசன் என்ன நினைச்சிருப்பாரு? நமக்கு ஒரு கல்யாண மண்டபம் வாடகைக்கு கிடைக்கணும்னு நினைச்சிருப்பாரு இல்லையா? ஒரு முருகனை நினைத்து
முருகனை வேண்டி முருகனுடைய பெருமையை சொல்லுகிற ஒரு பாடலை பாடிய போது கல்யாண மண்டபம் வாடகைக்கு கிடைக்கல கண்ணதாசனுக்கு, ஒரு கல்யாண மண்டபமே கிடைத்தது என்று சொன்னால், நீங்கள் கேட்டால் இறைவன் உங்களுடைய தகுதிக்கு கொடுப்பான். நீங்கள் மனமுருகி வேண்டி இறைவன் முன்பு கைகட்டி நின்றால் இறைவன் அவன் தகுதிக்கு கொடுப்பான் இல்லையா? இறைவனிடம் எப்படி வேண்ட வேண்டும்? இப்பதான் ஓஷோ சொல்லுகிறார், இறைவனிடம் போய் ஓஷோ சொல்லுகிறார், அது போல நம்முடைய யோகி சொல்லுகிறார். இப்படி எல்லாரும் சொல்றதை எல்லாம் பார்க்கிற போது ஒரே ஒரு செய்தி வருகிறது, இறைவனிடம் எப்படி வேண்ட வேண்டும் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இறைவனிடம் போய் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்பதை போல் தயவு செய்து வேண்டாதீர்கள், ஒரு தாய் தன் மகனுக்கு ஆணையிடுவதை போல் வேண்டுங்கள். ஒரு தாய் தன்னுடைய மகன்கிட்ட போய் கெஞ்ச மாட்டா. ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு ஆணையிடுவாளோ அதை போல் நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள். எதையும் உன்னிடம் வேண்டி நிற்காதீர்கள், இது வேணும் அது வேணும்னு கேட்காதீர்கள் இல்லையா? நீங்கள் சரியானவராக இருந்தால் இறைவன் சரியானவற்றை கொடுப்பான், நீங்கள் மனமுருகி வேண்டுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பேச்சின் மூலமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், திருப்புகழ் என்பது நமக்கு எதற்கு உதவும்? தேவாரம் படிக்கிறோம், திருப்புகழ் படிக்கிறோம். உலகம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஏஐ படிச்சுட்டு இருக்காங்க. ஏஐ படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில், டெக்னாலஜியை படிச்சுட்டு இருக்க காலத்தில் எதற்காக திருப்புகழை படிக்க வேண்டும்? இந்த கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். ஏன்னா உலகம் போற வேகத்துல எதற்கு வரலாறு படிக்கணும்? எதுக்கு நம்முடைய ஆன்மீகத்தை படிக்கணும்? எதற்கு தேவை? என்ன தேவைங்க? ஐடியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், உலகம் எவ்வளவோ டெக்னாலஜியில வளர்ந்து போயிருச்சுங்க, இன்னும் எதுக்குங்க கடவுள், இன்னும் எதுக்குங்க சாமி அப்படின்னு கேட்கிறோம். அன்பு உறவுகளே, உலகத்தின் வளர்ந்த எந்த நாடுகளிலும், நீங்க அமெரிக்காவில் இருக்கிற சர்ச்சுகள் எதுவும் மூடப்படல. அமெரிக்கா வளர்ந்த நாடு. இன்றைக்கு உலக வல்லாதிக்க நாடு அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பொறுத்துதான் நம்முடைய பொருளாதாரம். இன்றைக்கு நீங்கள் தயாரிக்கிற ஒரு பொருளினுடைய விலை மதிப்பு டாலரை பொறுத்தது. பெட்ரோலை எடுக்கிற நாடுகள் கூட பெட்ரோலை தங்களுடைய விலையில விற்க முடியாது, டாலரை பொறுத்ததுதான். அவ்வளவு வளர்ந்த நாடு அமெரிக்கா. டெக்னாலஜியில வளர்ந்த நாடு அமெரிக்கா, தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடு அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா சர்ச்சை எதையும் மூடல. சைனாவில் எந்த புத்த விகாரங்களும் மூடப்படல. ஏன் அப்படின்னா, அறிவியல் உங்களுக்கு தேவைதான், ஆனால் ஆன்மீகம் இல்லாத அறிவியல் என்பது அழிவை நோக்கித்தான் போகும். அன்பு இல்லாத அறிவியல் என்பது அழிவை நோக்கியது. ஏன்னா ஐன்ஸ்டீன் இருக்கிறார், காந்தி இருக்கிறார். பாருங்க, ஐன்ஸ்டீனையும் காந்தியையும் பாருங்க. ஐன்ஸ்டீன் வியப்புக்குரியவர், ஆனால் காந்தி தான் வழிபாட்டுக்குரியவர். காந்தி எல்லா வீடுகளிலும் இருக்கிறார். எத்தனை பேர் வீட்டில் ஐன்ஸ்டீனின் படம் மாட்டப்பட்டிருக்கிறது? அதான் விவேகானந்தரிடம் கேட்கிறார்கள், அன்பில் சிறந்த அறிவற்றவன் பெரியவனா, அறிவில் சிறந்த அன்பற்றவன் பெரியவனான்னு. உடனே விவேகானந்தர் சொல்கிறார், அன்பில் சிறந்த அறிவற்றவன் தான் சிறந்தவன் என்று. அறிவு தேவையானதுதான், ஆனால் அன்பு இல்லாத இடத்தில் இருக்கிற அறிவு என்பது அழிவை நோக்கித்தான் நம்மை கொண்டு போகும். அப்ப அன்பு எப்போது வரும் என்றால், ஆன்மீகம் எப்போது இருக்கிறதோ அப்போதுதான் அன்பு உங்களிடத்தில் வரும். கடவுளை பார்த்திருக்கீங்களா? கடவுள் எப்படி இருக்காரு? இல்லாத கடவுளுக்கு ஏங்க பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கடவுள் என்பது ஒரு உணர்வு, கடவுள் என்பது ஒரு ஆத்மார்த்த நிலை. கடவுளை நீங்கள் வாயால் உணர்த்த முடியாது. பாருங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற டிபேட்டே ரொம்ப மோசமானது. அந்த விவாதமே ரொம்ப தப்பானது. ஏன்னா கடவுள் என்பது ஒரு உணர்வு, அது உணர்தல் இல்லையா? அந்த உணர்வு என்பது எப்போது வரும் என்றால், அளவு கடந்த அன்பு உங்களிடத்தில் வருகிற போதுதான் இறைநிலை உங்களுக்கு வரும். அந்த அன்பை கொண்டு வருவதற்கானதுதான் நம்முடைய தேவாரம், நம்முடைய திருவாசகம், நம்முடைய திருப்புகழ், நம்முடைய திருவம்பாவை, திருப்பாவை எல்லாமே. கல்லை கூட காதலிக்க வைக்க முடியும். நீங்கள் கல் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அந்த கல்லை காதலிக்க வைத்தது திருப்பாவை. பாருங்க எப்படி பாடுறாவ. பெருமாளை காதலிச்சா, ஆனால் அவள் பெருமாளை பெரும் சிலையாக பார்க்கல, பெருமாளாக பார்த்தாள். அதனால் பெருமாள் வந்தார் இல்லையா? அப்ப கல்லையும் உருக வைக்கிற நிலை அன்பு. அந்த அன்பு எப்போது வரும் என்றால், ஆன்மீகம் உங்களுக்குள் எப்போது வருகிறதோ அப்போது வரும். அந்த ஆன்மீகம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால், திருப்புகளை போன்ற நல்ல நூல்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். படிப்பதை விட மிக முக்கியமானது, மக்களிடத்தில் கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டும். நாள் திருப்புகழ் பாருங்க, திருப்புகழ் என்பது வெறும் ஆன்மீகம் அல்ல, நம்முடைய வரலாறை சொல்லுகிறது. கதிர்காமத்தில் ஆடிவேல் இன்றைக்கு அரசு விடுமுறை இல்லையா? சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் எத்தனை யுத்தங்கள் நடந்த போதும் கூட தமிழர்களுடைய பண்டிகையான ஆடிவேலுக்கு இன்றைக்கு அரசு விடுமுறை இருக்கிறது. அந்த ஆடிவேல், அந்த கதிர்காமத்தின் வேல் எப்படி உருவானது என்பதற்கான வரலாற்று செய்தி திருப்புகழில் தான் இருக்கிறது. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே என்று இருக்கிறது, நம்முடைய திருப்பரங்குன்றம் திருப்புகழ்ல இருக்குது இல்லையா? அப்படி பாடிக்கிட்டே வர்றார். அகரமுமாகி அதிபனுமாகி என்று வருகிற அந்த திருப்புகள்ல நிறைவாக சொல்லுகிற போது, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனேங்கிறார். வெறும் 2 வரி தான். 2 வரி நம்ம கடந்து போயிட முடியாது.
ஏன்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாற்று செய்தி இருக்கிறது, புராண செய்தி இருக்கிறது. பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்து கதிர்காம இங்க போய் நீ வேள் வழிபாட செய், நீ மீண்டும் பிரம்மாவாக வரலாம். ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருடைய சொல்லுகிறார் பாருங்க, அவனுடைய உடல்நிலை பிரச்சனைகளை சொல்லுகிறார். தொந்தி சரிய வயிறு அந்த பாடலை எல்லாம் பாருகிறோம். அப்படி சொல்லி அதற்கு பிறகு இறைவனை வேண்டி அதற்கெல்லாம் தீர்வு தேடுவதாகவும் அவருடைய பாடல்கள் இருக்கிறது. அப்ப இறைவன் எவ்வளவு கருணை வாய்ந்தவன் என்பதையும், இறைவன் எவ்வளவு நல்லவன் என்பதையும், நம்முடைய புராணங்கள் எப்படிப்பட்டது என்பதையும், நம்முடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதையும், இறைவனை எப்படி அடைவது என்பதையும், எப்படி வழிபட்டால் இறைவன் வருவான் என்பதையும் நமக்கு சொல்லுவதற்கு இது போன்ற நூல்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதனால் இதை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிகழ்வில் பேசுவதன் மூலமாக என்னையும் அதன் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசைதான் இருந்த போதும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாம் எல்லாம் நேரில் சந்தித்து இது இன்னும் நிறைய பெரிய அமைப்பாக வளர்ந்து உலக தமிழர்களுக்கெல்லாம் திருப்புகளை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல அமைப்பாக வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார்க்கென்னை உதாரணம் காட்டு, உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பெசிடும் ஒருநிலை கூட்டு. நன்றி, வணக்கம். கேட்க சண்முகம், சொல்லுங்க. ஓ சரி சரி, கதிர்காமம் திருப்பி சொல்லவா? சரி, திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்புகள், திருப்பரங்குன்றத்திற்கு மிக குறைவான திருப்புகள் தான் பாடப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பரங்குன்றம் திருப்புகள்ல இறைவன் பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த அரக்கியை பற்றிய கதையெல்லாம் இருக்கிறது. நக்கீரன் முதலாக ஆற்றுப்படையை பாடிய கதையெல்லாம் திருப்புகள்ல இது திருப்பரங்குன்றத்தில் தான் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் திருப்புகள்ல அகரமுமாகி என்று ஒரு திருப்புகள் இருக்கு. அந்த அகரமுமாகி அதிபனுமாகி அப்படின்னு வருகிற திருப்புகள்ல ஒரு வரி, அது என்ன வரினா, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே அப்படின்னு இருக்கு. இது வெறும் 2 வரிகள் தான், சாதாரண 2 வரிகளை போல நாம் கடந்து போகிறோம். வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே அப்படின்னு. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம். பிரம்மனுக்கு முருகன் சாபம் கொடுக்கிறார். நீ போய் கதிர்காமத்துல, ஈழத்துல இருக்கிற கதிர்காமத்துல ஒரு வேடனா பெற அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். உடனே பிரம்மன் இங்க போய் ஒரு வேடனா பிறக்கிறான். இப்ப எல்லா சாபத்திற்குமே ஒரு சாப விமோச்சனம் என்று ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, முருகன் சொல்றான், நீ அங்கு போய் வேள் வழிபாடு செய்து நீ மீண்டும் பிரம்மனாக திரும்பி வா அப்படிங்கிறான். அங்கு போய் பிரம்மன் வேள் வழிபாடு செய்கிறான். உலகில் முதலில் வேள் வழிபாடு செய்தது பிரம்மன். உலகின் முதலில் வேள் வழிபாடு செய்யப்பட்டது ஈழத்தில் இருக்கிற கதிர்காமத்தில் தான். அந்த கதிர்காமத்தில் நடக்கிற ஆடி வேளுக்கு இன்றைக்கும் அரசு விடுமுறை வழங்கப்படுகிறது. இது ஒரு அரசு விடுமுறை இங்கும் தைப்பூசத்துக்கு வழங்கப்படுகிறது. என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் நம்ம பார்க்கிறோம்னா, அங்கு ஈழத்தில் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையே மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இருந்த போதும் கூட தமிழர்களுடைய ஆடி வேளுக்கு அவர்கள் விடுமுறை வழங்குகிறார்கள். போல எத்தனையோ சிங்களத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் தமிழ் தெய்வங்கள் என்று பார்க்கிறோம். பத்தினியம்மன் கோயில் இருக்கிறது, நம்முடைய கண்ணகியினுடைய கோயில் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய இருக்கிறது. அப்ப இந்த வேள் வழிபாடு என்பது எப்படி உருவானது, இந்த வேள் வழிபாடை யார் முதல்ல செய்தார் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்றால் திருப்புகழில் தான் கிடைத்திருக்கிறது. இது போல இன்னும் எத்தனையோ செய்திகள் இருக்கிறது திருப்புகழ்ல. அதை படிக்க படிக்க நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய அறிவு எது அப்படின்னு கேக்குறாங்க. சர்ச்சில்கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் நீங்க தயார் பண்றதுக்கு தேவைப்படும், ஒரு பேசணும் அப்படின்னா இப்பவே வாங்க அப்படிங்கிறது ஒரு நீண்ட வரலாறு, அதை நான் சொல்லுகிறேன். சர்ச்சில் சொல்றான், சர்ச்சில்கிட்ட கேக்குறாங்க, சர்ச்சில் நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் தயார் பண்ண டைம் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சர்ச்சில் சொன்னாரா, எனக்கு ஒரு 2-3 நாள் தேவைப்படும் அப்படின்னாராம். சரி, அப்போ ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னா ஒரு 2 நாள்ல தயார் பண்ணிடுவேன் அப்படின்னாராம். சரி, ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னா 1 நாள்ல தயார் பண்ணிடுவேன் அப்படின்னாராம். சரி, ஒரு 1 மணி நேரம் பேசணும்னா அப்படின்னு சர்ச்சில் சொன்னாரா, வாங்க இப்பவே கிளம்பி போவோம் அப்படின்னாராம்.
ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறது ஈஸி. ரொம்ப நேரம் பேசுறதுன்னா, ரொம்ப நேரம் பேசி அதான் சொல்லுவாங்கல்ல, தென்னை மரத்த பத்தி எழுதணும், மாட்ட பத்தி எழுதணும்னு ஒரு கட்டுரை எழுதணும்னு சொன்னப்ப, தென்னை மரத்த பத்தி போய் படிச்சுட்டு போயிட்டான். ஒருத்தன் தென்னை மரத்த பத்தி படிச்சுட்டு பரீட்சைக்கு போயிருக்கான். மாட்ட பத்தி கட்டுரை எழுத சொல்லியிருக்கான். பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர்ல. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கிறான், தென்னை மரத்த பத்தி எழுதணும் கட்டுரை. ஆனா இவன் படிச்சது மாட்ட பத்தி. மாட்ட பத்தி எழுதிட்டான். 3 பக்கத்துக்கு மாட்ட பத்தி எழுதிட்டான். மாடு என்ன சாப்பிடும், மாடுக்கு எப்படி தீவனம் போடணும், மாடு எப்படி பால் கறக்கும் எல்லாம் எழுதிட்டான். எழுதிட்டு கடைசியா தென்னை மரம்ல தலைப்பு, இந்த மாட்டை எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் கட்டுவோம்னு எழுதி முடிச்சிட்டான். அப்படி கொண்டாந்து சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் பேசி ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துடலாம். ஆனால் 1 நிமிஷம் பேசணும், 2 நிமிஷம் பேசணும், 3 நிமிஷம் பேசணும் அப்படிங்கல தேவையில்லாத எதையும் நம்மளால பேச முடியாது. துதி பாயிண்ட் என்னவோ அதை தான் பேச முடியும். அப்ப உலகத்தின் மிகப்பெரிய அறிவு என்பது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் தான் அப்படிங்கிறோம். அபை சொல்றாள், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். அதெல்லாம் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். வள்ளுவன் பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக எல்லாத்தையும் 2 வரியில சொல்லி நமக்கு புரிய வைக்கிறான். அப்ப தமிழர்களுடைய மிகப்பெரிய பலம் என்பது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அப்படி சுருங்க சொல்லி விளங்க வைத்தலைத்தான் திருப்புகழ் செய்கிறது. ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு வரியிலும் நம்முடைய ஆன்மீக புராணங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இது போன்ற திருப்புகழை போன்ற நூல்களை எல்லாம் படிக்கணும். வெறும் புராணங்கள் தானே, வெறும் ஆன்மீகம் தானே அப்படின்னு கடந்து போய்விட முடியாது. காரணம் இதுதான், தமிழர்களுக்கு என்று எந்த வரலாறுமே கிடையாது. தமிழர்கள் ரிட்டனா எந்த வரலாறையுமே எழுதி வைக்கல. உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வரலாறு எழுதி வைத்தார்கள். ஆனால் தமிழன் மட்டும் துரதிருஷ்டவசமாக அவன் வரலாறு எல்லாமே இலக்கியமாகத்தான் இருக்கிறது. அப்ப நம்முடைய இலக்கியத்தை படித்தால்தான் நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்ள முடியும். காரணம், தமிழர்கள் வரலாறு என்று தனியாக எதையும் படைக்கவில்லை. காரணம், அவன் வரலாறு படைப்பதிலேயே குறிக்கோளாக இருந்ததால் வரலாறை எழுதி வைக்க அவன் மறந்து போய்விட்டான். அப்ப தமிழருடைய வரலாறு என்பதே நம்முடைய இலக்கியங்கள் தான். தமிழருடைய வரலாறு என்பதே தேவாரம் தான், திருவாசகம் தான், திருப்புகழ் தான். நம்மிடம் இருக்கிற இலக்கியங்கள் மட்டும்தான் தமிழருடைய வரலாறு. புறநானூறு இதெல்லாம் நம்மிடம் வெறும் இலக்கியங்களாகத்தான் இருக்கு. ரிட்டன் டாக்குமெண்டா இங்க இல்ல. அப்படின்னா நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற இலக்கியங்களை படிப்பதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. இதற்கு அடுத்து வருகிற தலைமுறை தமிழர்களுடைய வரலாறை மறந்து போக கூடாது என்றால் இந்த இலக்கியங்களை பாருங்க, ஓலைச்சுவடியில இருந்திருக்கு. அதை இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மிடம் செல்போன் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு டெக்னாலஜி இருந்த போதும் நாம் இதை மறந்து போனால் அது எவ்வளவு பெரிய பாவம். நான் கல்வெட்டுல இருந்து, ஓலைச்சுவடியில இருந்து, அழிந்து போகக்கூடியவற்றில இருந்தெல்லாம் மீட்டு வந்து நம்மிடம் கொடுத்தவற்றை நாம் இவ்வளவு டெக்னாலஜி இருந்த போதும் அதை தொலைத்து விட்டால் அது மிகப்பெரிய பின்னடைவை நமக்கு தரும் என்பதுதான் உண்மை. இப்ப இது போன்ற திருப்புகளை பரப்புகிற பணியை தொடர்ந்து நிறைய பேர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றி சண்முகம். தம்பி ரொம்ப அற்புதமா இருந்தது. வழிபாடு வந்த விதத்திலிருந்து தொடங்கி, அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி வழிபாடு செய்யணும். அதாவது சுந்தரம் சாமி சொல்லுவாரு, "கொண்டையூர் சில நெல்லு பெற்றேன்னு" சொல்லுவாராம். கொண்டையூர் கிழார் வந்து நெல்லு குடுத்துட்டே இருந்தாரு ஒரு கிராமத்துக்கு. அப்ப அந்த அந்த ஊருக்கு. அப்போ ஒரு காலத்துல பஞ்சம் வந்து நெல்லே குடுக்க முடியாம போயிருச்சு. அப்போ வந்து சாமிட்ட கேட்டு, "சாமி எங்களுக்கெல்லாம் நெல்லு குடுக்கணும்னு" அவர் வந்து எல்லாம் அவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ வீடுகள் இருக்குல்ல, 100கணக்கில் வீடுகள் இருக்கு. எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு போறது? எப்பவும் பூதங்கனகர் அனுப்புவாரு. அப்ப அன்னைக்கு இல்லாதனால என்ன பண்ணிட்டாரு, அவரே டைரக்ட்டா டெலிவரி, ஹோம் டெலிவரியே பண்ணிட்டாரு. காலைல எந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி குவியல் குவியலா இருக்குது. அப்போ வந்து ஆனா இவர் சொல்லும்போது, அது பெரிய மலையா குவிஞ்சிருக்கு. ஆனா இவர் சொல்லும்போது "குண்டையூர் சில நெல்லு பெற்றேன்னு" சொல்றாரு. என்ன இவ்ளோ குடுத்து சில நெல்லுன்னு சொல்றீங்க அப்படின்னாக்க அது வந்து குடுக்குறவனுடைய தகுதிக்கு அது சில தான். நம்மளுடைய தகுதிக்கு வந்து அதிகம். ஸோ நம்மளுடைய தகுதிய கேட்காம, அவனுடைய தகுதிக்கு நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சிறப்பா சொன்னீங்க தம்பி. ரொம்ப அற்புதம். மழை ரொம்ப நிறைந்த நன்றி. வெள்ளம் போல தமிழ் அற்புதமான உச்சரிப்பு, நல்ல ஒரு ஆராய்ச்சி முதல்ல சொன்ன மாரியே அருமையா இருந்தது தம்பி. வாழ்க வளமுடன். ம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. இன்னும் ரொம்ப ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல முறையில திருப்புகளை நீங்க படிச்சு, ஏன்னா அதுதான் ரொம்ப ஆத்தென்டிக்கான டீட்டெயிலிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பேச்சு ஆமா, முழுக்க ஆமா. திருப்புகளை விளக்கம் கொடுப்பதுதான் அது ஒரு ஆத்தென்டிக்கான டீட்டெயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். நிச்சயமா அதற்கான சந்தர்ப்பத்தில் ஒரு முறை திருப்புகள் விளக்கமாக ஒரு நிச்சயமா பேச்சு ஒரு கொடுக்கணும் திருக்குறள் அப்படிங்கிறது. விளக்கமா இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா.
நல்ல இறைவன் அருள் செய்யட்டும் அதுக்கு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமை தம்பி. தேங்க்யூ. நம்மளை இன்று இப்போ நம்ம தொடங்குவோம். வேல் முருகனுக்கு அரோகரா. என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஷேர் பண்ணுற கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். இங்கே வந்து விட்டதா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை குண்ட யானையை வாழ்த்துவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருவமுறு நான்காகி உருவமுறு நான்காகி அரை இரண்டும் அருவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் அழுத்த ஒண்ணா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்தாருள் அருணகிரி சேவடி போதுளத்துள் வைப்பாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எம்பெருமானுடைய அருட்பேராற்றல் கருணையினாலேயும் அருணகிரிநாத பெருமானுடைய குருவருளினாலும் நாம் இன்று மீண்டும் திருப்புகழ் பாயிரத்தினுடைய கடைசி 3 செயல்களையும் கைத்தல நிறைகனி பாடலுடைய அந்த திருப்புடைய கடைசி பகுதியையும் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இங்கு கூடியிருக்கும் அடியார்கள் அனைவருடைய திருவடிகளையும் அடியனுடைய சென்னிகளை சூட்டிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருப்புகழ் வழிபாட்டால் கூற்றையும் வெல்லலாம் என கெடிபெற உரைத்தது. கூற்று அப்படின்னாக்க இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புல உயிர் இருக்குது இல்லையா, ஒரு நாள் இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் வந்து பிரியும். அப்படி பிரிச்சு எடுக்கிறான்ல, இந்த பாச கயிற்றை போட்டு அந்த உடம்புல இருந்து உயிரை வந்து யமன் பிரிச்சு எடுக்கிறான் இல்லையா, அதுதான் கூற்றுன்னு சொல்லுவாங்க. யமனுக்கு பேர் கூற்றுவன். கூற்று அப்படிங்கிறது கூற்றுப்படுத்துறதுனால கூற்றுவன். கூற்றை வென்று, அப்ப இந்த கூற்றுங்கிற சொல்லே வந்து அந்த யமன் அப்படிங்கிற ஒருத்தனை சொல்ற மாதிரி வந்துருதுங்க. அதாவது கீரை வித்துட்டு போறாங்க அப்படின்னாக்க இந்தாமா கீரை அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அந்த அம்மா பேர் கீரை இல்லை, ஆனா கீரை கையில வச்சிருக்கிறதுனால கீரை. அப்படி அந்த உடம்பை கூற்றுப்படுத்தி உயிரையும் உடையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுனால யமனையே வந்து கூற்றுவனையே வந்து கூற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூற்றை வென்று இப்ப திருப்புகழை கற்பதனால, திருப்புகழை கேட்பதனால, திருப்புகழை நித்தம் செபிப்பதனால, திருப்புகழை அர்ச்சிப்பதனால முத்தி எளிதாகுமே. அப்ப இந்த உடல் வந்து விட்டு உயிர் கூற்றை வெல்லலாம்னாக்க இந்த உடலை விட்டு உயிர் பிரியாதுங்கிற அர்த்தம் இல்லை. இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது யமலோகம் போகாம சிவலோகம் போகும். யமதூதர்கள் வராம சிவதூதர்கள் வருவாங்க, சிவகணங்கள் வருவாங்க, முருகப்பெருமான் வருவார். அதனால முத்தி ஆயிரும். இப்படி சொர்க்க நரகங்களுக்கு போய் 5 இடங்கள்ல தங்கி பஞ்சாகினத்தின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி மீண்டும் பிறப்பெடுத்து எந்த பிறப்புன்னு தெரியாது. 4 வகை தோற்றம், 7 வகை பிறவி, 84 லட்சம் வகையான பிறவிகள், அதுல 84 லட்சம் வகையான யோனி பேதங்கள். இப்படி எல்லாம் போகாம முத்தி எளிதாகுமே, அது வந்து ரொம்ப எளிதாகிடுமா. அப்ப அதனால திருப்புகழ் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகழாவது படிக்கணும். படிச்சாக்க கூற்றை வென்று, கூற்றை வெல்வது மட்டும் இல்ல, கெர்ச்சிக்கலாமே கெடி. யமனுக்கு நம்ம சவால் விடலாம், கெர்ச்சிக்கலாமே கெடி. கெடி அப்படின்னாக்க நம்ம வந்து திண்ணமாக உரைக்கிறது. எதுவுமே வந்து ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கா சொன்னாதான் நம்ம கேட்போம்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி சொல்லணும் இல்லையா. அப்படி இதை அந்த திருப்புகழை படித்தால் இதில் நிச்சயமாக கைகூடும் என்பது இதில் சொல்லியிருக்காங்க. திருப்புகழின் பிரபாவம். மடங்கள் நடுங்கும் தனைச்சொடு மீதென்று மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவர் சூலாயுதம் என்று, அசுரர்கடல் ஒடுங்கி நடுங்குவர் வேலாயுதம் என்று, உரகனம் கீழ் கிடங்கில் நடுங்கும் மயிலோன் திருப்புகழ் கேட்டனவே. திருப்புகழை கேட்டா நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா சில பேருக்கு நடுக்கமா இருக்கான். ஏன்னு பாருங்களேன், ஏன்னா அவர் செய்த தவறு, செய்த வினை. அப்படி முருகப்பெருமானுடைய கிண்கிணி அரைவடம் கிண்கிணி சதங்கை ஒலிக்கும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது.
அசுரர்களுக்கு நடுக்கமா இருக்குது அந்த சவுண்டு. என்ன சவுண்டு புதுசா இருக்கே அப்படின்னு. கெட்டதே கெட்டது நல்லது கேட்டா என்னைக்கு வந்து அது நல்லா தெரியும் இல்லையா? மடங்கள் அப்படின்னாக்க வடவாக்கினி. இந்த பக்கத்துல ஒரு படம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இந்த ஊழி காலத்துல இந்த 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 உலகத்தையே ஆழி சூழலன்னு சொல்றோம்ல, அப்படியே நீரே விழுங்கிருமா. இது எல்லாத்தையும் வந்து வடவாக்கினி விழுங்கிரும். வடமுகாக்கினின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடலையே விழுங்கிரும் அது. அதுக்கு குதிரை முகம் மாதிரி இருக்குமா. அப்படி மடங்கள் அப்படின்னாக்க இந்த வடவாக்கினி தீ. அந்த மடங்கள் ஊழிக்காலம் வரும்போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்துடுவாளாம். அப்படிப்பட்ட நடுக்கம் எல்லாம். அப்படி வந்து உலகமெல்லாம் யார் எங்க இருக்குன்னு புரியாம ஓடுவாங்க அப்படி. அப்படி இந்த டூம்ஸ்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நாள்ல இந்த வடவாக்கினி வந்து எல்லாத்தையும் அழிக்கும். அந்த வடவாக்கினி எதை கேட்டு நடுங்குது? திருப்புகழை கேட்டு நடுங்குதான். ஏன்னா அழிக்கக்கூடியது இல்லை திருப்புகழ், காக்கக்கூடியது. மடங்கள் நடுங்கும் தன்னை சுடும் இதென்று அப்படிப்பட்ட தீயையே எரித்துவிடுமா. இதுல வரும் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் பொறுப்பை முடிக்கும் நெருப்பை எரிக்கும். நெருப்பையே எரித்து விடுமா திருப்புகள் இல்லையா? அப்படி அந்த நெருப்பே எரியக்கூட அந்த நெருப்புல சாதாரண நெருப்பு இல்ல, சூரியனுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த லோகங்கள் எல்லாம் எரிக்கக்கூடியது மடங்கள் வடவாக்கினி. அது வந்து நடுங்கக்கூடிய தன்னை சுட்டு விடும் சொல்லி நடுங்குதான் அது. மாதிரத்தோர் அப்படின்னா யாரு அப்படின்னாக்க 4 திசைகள் 8 திசைகள் உள்ளவர்கள் வந்து மாதிரத்தோர். எல்லா பக்கமும் உள்ளவர்கள் வந்து மாதிரத்தோர்னு சொல்லுவாங்க. மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவோர் சூலாயுதம் என்று. சூலாயுதம் யாரும் வச்சிருப்பாங்க, அது வந்து ஈஸ்வரனுடைய சூலாயுதத்தை சொல்லு. அது வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வடிவமானது. இங்க சொல்லக்கூடிய சூலாயுதம் வந்து யமனுடைய சூலாயுதம் நடுங்குறாங்களா எல்லாரும். ஏன்னா பாவம் செய்தவனுக்கு நல்லது கேட்டா கூட தெரியாது இல்ல. அவ்வளவு காலம் பாவத்தையே செய்து இருக்க வரைக்கும் நம்மளை யாரு என்ன கேட்க முடியும் அப்படின்னு செய்யறான்ல. ஆனா அந்த கேட்கக்கூடிய நாள் வரும்பொழுது உங்களுக்கு அது பயமா இருக்கு. அப்படி நம்ம என்ன அட்டூழியம் வேணா செய்யலாம், என்ன யார் வேணா கெடுக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் வரல இல்ல. சுவிட்சை போட்டால் உடனே லைட் இருக்குது, கரண்டத்தோட உடனே ஷாக் அடிக்குது. ஆனா செய்யக்கூடிய பாவங்கள் வந்து உடனே வராது. ஏன்னா ஏற்கனவே சேர்த்து வச்சதுதான் வந்துகிட்டு இருக்கு, அந்த வரிசையில வந்துகிட்டு இருக்கு. அது வரும்போது தாங்க முடியாது. அதனால மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவோர் சூலாயுதம் என்று, அசுரர் கடல் ஒடுங்கி நடுங்குவோர் வேலாயுதம் என்று. அசுரர்களுக்கு எப்பவுமே தேவர்களுக்கு எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் மேருமலைக்கு போவாங்க, அசுரர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடலுக்கு போவாங்க. அதனால கடலே வந்து நல்ல விஷயங்களை பார்த்தா நடுங்குமா, பாவம் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முருகப்பெருமானுடைய வேளால வந்து கடலை வந்து பிளந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படி அசுரர்கள் கடல்ல போய் ஒளிகிறாங்களாம். கடல் ஒடுங்கி நடுங்குவோர் வேலாயுதம் என்று. ஏன் நடுங்குறாங்க அப்படின்னாக்க, அசுரர்கள் வேற ஒண்ணு இல்லைங்க, இருள். வேலாயுதங்கிறது ஒளி. வேலாயுதம் வந்தா இருள் நீங்கிவிடும். அதனால ஞான சக்தி. நமக்கு அறியாமையினால் துன்பங்கள் வருது. என்ன விஷயத்தை எப்படி செய்யலாம், செஞ்சா நம்மள எந்த மாத்திரை சாப்பிட்டா எந்த நோய் தீரும் தெரிஞ்சோம்னா கரெக்டா அந்த மாத்திரை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, எந்த சித்தமும் இல்லை. ஐயோ அது வந்துருச்சா இது வந்துருச்சா, அதை அதை சாப்பிடு இதை சாப்பிடு, அங்க ஓடி இங்க ஓடி, நீ இதை பண்ணு அதை பண்ணு, இப்படிலாம் ஓடுறாங்க. எதனால என்ன பண்ண தெரியாதனால ஓடுறாங்க. நம்ம ஏதாவது செஞ்சா தீரும் நினைச்சு பல விதங்கள் செய்யறோம். ஆனா என்ன செஞ்சா தீருங்கிறது தெரியறதுதான் ஞானம் இல்லையா? அந்த ஞானத்தை அளிக்கக்கூடியது வேல். அதனால துன்பத்தை நீக்கக்கூடியது வேல். அதனால அசுரர்கள் கடல் ஒடுங்கி நடுங்க ஒரு வேலாயுதம் என்று. உரகன், உரகன்னா பாம்பு. இங்க எந்த பாம்பு சொல்றாங்கன்னா ஆதிசேடன். ஆதிசேடன் வந்து 7 பாதாளம் இருக்கு சொல்றோம்ல, அதெல்லாம் விதல சுதல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாதாளம் சொல்லுவோம். அப்படி அந்த பாதாளத்துக்கு கீழே வந்து இந்த பூமியை தாங்கறதா சொல்லுவாங்க. அந்த ஆதிசேடன் வந்து நடுங்குவானா. உரகனின் கீழ் கிடங்கில் நடுங்கும் மயிலோன் திருப்புகள் கேட்டளவே. திருப்புகள் கேட்டளவில் இவங்கெல்லாம் நடுங்குறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்க, திருப்புகழ் படிக்கக்கூடிய அடியார்களுடைய பெருமை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தருப்புகள் வல்ல சுரன்மகள் நாயகன், சங்கரர்க்கு குறுப்புகள் வல்ல குமரேசன், சண்முகன் குந்தறிந்தோன், மறுப்புகள் வல்ல அருணகிரி பெயர்வழல் சொன்ன சிறுப்புகள் வல்ல ஒரு தீர்ப்பாத தூளியன் சென்னியதேன்னு சொல்றார். அந்த பெருமை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இங்க முதல்ல என்ன சொல்ற, தருப்புகள். தரு அப்படின்னாக்க மரம், கற்பக மரம். கற்பக தருன்னு சொல்றோம்ல, உம்பர் தரு தேனுமணின்னு சொன்னோம் இல்லையா, உம்பர்கள் தரு கற்பக மரம். இங்க வெறும் தருண் மட்டும் சொல்றாரு. இங்க தருண் சொல்லக்கூடியது கற்பக மரம். தருப்புகள் வல்ல அந்த அது வந்து சொர்க்கலோகத்துல இருக்கு இல்லையா, அமரர்கள் அமராவதியில இருக்குது. தருப்புகள் வல்ல சுரர் அப்படின்னா தேவர் மகள். தேவர்னாக்க தேவேந்திரன் சொல்றாரு இங்க. சுரர் அப்படின்னாக்க தேவர்கள். அசுரர் அப்படின்னாக்க நம்ம அசுரர்கள். அதனாலதான் அந்த என்ன சொல்றோம்னாக்க, இந்த சுரர்களுக்கு நாயகன் யாருன்னா இந்திரன். இந்திரன் அப்படின்னாக்க ஒரு பேர் கிடையாது. இந்திரன் அப்படிங்கிற சுரேந்திரன் அப்படின்னா சுரர்களுக்கு. அசுரேந்திரன் அப்படின்னாக்க அசுரர்களுக்கு இந்திரன். தேவேந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கு இந்திரன்.
அதே சமயம் சுரர்களுக்கு ஈஸ்வரன் அப்படின்னாக்க அவர் தான் சுரேஷ்னு சொல்றாங்கல்ல. சுரர்கள் சுரேந்திரனுக்கு மேல சுரேஷ் இல்லையா? ஈஸ்வரன், சுரன் ஈஸ்வரன். ரமேஷ், ராமருக்கு ஈஸ்வரன் ராமேஸ்வரன், அதான் ரமேஷ்னு சொல்லி ஷார்ட்டா சொன்னாங்க வடமொழியில. அப்படி சுரர் மகள் நாயகன். ஏன் சுரர் மகள்னு சொன்னாங்க? சுரர் மகள் இங்க யாரை சொல்றாங்கன்னா தெய்வயானை யாரை சொல்றாங்க. இங்க சொல்லக்கூடிய நாயகன் வந்து சுரர் மகளாகிய தெய்வயானைக்குடைய நாயகன். ஏன் அப்படி தெய்வயானைன்னு சொல்றாங்கன்னாக்கா அந்த யானைக்கு மகளாக இருந்து வளர்ந்ததுனால. திருமாலுடைய கண்கள்ல 2 பெண்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தெய்வயானை, இன்னொன்று வந்து வள்ளியம்மை. அவளுக்கு பிறக்கும் பொழுது பேர் வந்து அமுதவல்லி, சுந்தரவல்லி. இப்போ முருகப்பெருமானுக்கு தவம் இருக்கிறாங்க. முருகப்பெருமான் தோன்றி என்ன சொல்றாரு, நீங்க 2 பேரும் போய் நீங்க தேவேந்திரனுக்கு மகளாகவும் இங்க ஒரு மானுக்கு மகளாகவும் பிறந்து வளர்ந்து வாங்க, வேடர் குலத்தில் வளர்ந்து வாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க போறாங்க. அப்படி திருமாலுடைய மகளாக பிறந்த அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும், அமிர்தவல்லி வந்து என்ன பண்றாங்க, தேவேந்திரன் கொடுத்தனா தன்னுடைய யானை, இந்த 8 திசைகள் காக்கக்கூடிய யானைகள்ல ஒரு யானை வந்து வெள்ளை யானை. அது வந்து ஐராவதம்னு பேரு. அதுக்கு 2 தந்தங்கள் இருக்கும். அந்த யானைகிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாரு. அதனால யானையுடைய மகளா இருந்தாலும் தெய்வ யானை வளர்த்தனா தெய்வ யானைன்னு பேரே வந்துருச்சு அவங்களுக்கு. வள்ளியம்மையார் வந்து என்ன பண்றாங்க, இங்க ஒரு மானுடைய வயிற்றுல, அதாவது ஒரு ஒரு லட்சுமி தேவி ஒரு மானா வர்றாங்க. அப்ப திருமால் வந்து ஒரு சிவமுனிவரா இருக்காரு. சிவமுனிவரா வந்து அந்த மானை வந்து தன்னுடைய கண்ணால் நோக்கும்பொழுது அந்த மான் அதாவது இந்த மனிதர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குல்ல, தெய்வ குழந்தைகள் வந்து எப்பவுமே மனிதர்களுக்கு பிறக்கிற மாதிரி அந்த மாதிரி பிறக்காது. ஏன்னா இந்த உடம்புங்கிறது வந்து மாயையில பிறந்தது. இது ஒரு ஒரு மலம், இது 3 மலங்கள் ஒரு மலம். அப்படி மலம் உள்ள ஒரு உயிராக இவர்கள் பிறக்க மாட்டார். திவ்யமாக பிறக்கக்கூடியவர்கள், மலம் இல்லாமல் பிறக்கக்கூடியவர்கள். அப்ப அதனால அவருடைய கண் பார்வை இந்த மான் சூலுற்று ஒரு குழந்தையை பிரசவிக்குது. அது ஒரு வள்ளிக்கிழங்கு இருந்த ஒரு 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 குழியில பிரசவிச்சதுனால வள்ளியம்மைன்னு பேர் வந்தது. அது தன்னுடைய இனம் இல்லாதனால மான் போயிருது. இந்த சிவமுனிவர் வந்து திருமாலுடைய ஒரு அவதாரம். அதுக்கப்புறம் வந்து இந்த வேடனாகிய இந்த நம்பிராஜ் வந்து வளர்க்குறான். அந்த நம்பிராஜன் யாருனாக்க திருமாலுக்கு இன்னொரு அவதாரம் உபேந்திரன் சொல்லுவாங்க. அப்ப இந்த உபேந்திரன் தான் வந்து நம்பிராஜனாக வர்றாரு. அப்படி நம்பிராஜன் எடுத்து வளர்க்கிறாரு. ஸோ அந்த அந்த தொடர்பு எப்பவுமே இருக்கு அவங்களுக்கு. அப்படி வள்ளியம்மையோட வரலாறு அது. இப்படி 2 பேரும் திருமாலுடைய கண்களில் பிறந்தவர்கள். சிவபெருமானுடைய கண்களில் பிறந்த முருகப்பெருமான மனம் செய்யறாங்க. அப்படி சுரர் மகள் நாயகன், தெய்வயானுடைய நாயகன் சங்கரருக்கு குரு புகழ். சங்கரருக்கு குருவாக இருந்தவனுடைய முருகப்பெருமான் பிரணவம் முறைத்து சிவபெருமான சிவகுருவா இருந்தார் இல்லையா, சுவாமிநாத சுவாமியா. அந்த முருகப்பெருமானுடைய குரு புகழ் வல்ல குமரேசன். அப்படி புகழ் பெற்ற குமரேசன் குமர ஈசன். அந்த ஈசன் தான் அவர் ஆக்சுவலா, ஆனா குமரனாக வர்றாரு இல்லையா, குமரனா மகனாக வர்றாரு. குமர ஈசன். சண்முகன், சண்முகன்றது தமிழ்ல ஆறுமுகன், வடமொழியில சண்முகன் இல்லையா, ஆறுமுகம் கொண்ட நாயகன். குன்றெறிந்தோன், குன்றெறிந்தோன்னு நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, குன்றை எரியவில்லை, கிரௌஞ்சமலையாகிய அந்த குன்றின் மீது வேலை எரிந்து அதை பொடிபடச் செய்து எல்லாரையும் காப்பாத்தினான், அந்த மாயிலிருந்து காப்பாத்தினான். குன்றெறிந்தோன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. குன்றுங்கிற கிரௌஞ்சமலை. இங்க மறுப்புகழ் வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன, அப்படி புகழ் பெற்ற அவனுடைய புகழை சொன்ன அருணகிரியுடைய பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகழ். அந்த திருப்புகழை படி அருணகிரி பெருமான் சொன்ன திருப்புகழ் இருக்கு இல்லையா, அந்த திருப்புகழில் வல்லவர் இருக்காங்கல்ல, அவர்களுடைய சீர் பாத தூள் இருக்குல்ல, அவருடைய பாத தூள் என்னுடைய தலையில நாம் ஒவ்வொரு நாளும் அணிந்து கொள்ள வேண்டும் சொல்லி வேண்டாங்க இந்த பாயிரத்துல. அப்ப நமக்கு தலையில அணிந்து கொள்ளக்கூடிய சிறந்தது எது அப்படின்னாக்க, அடியார்களுடைய பாதம் பட்ட தூள் இருக்கு. திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மண்ணை எடுத்து தலையில போட்டுங்க. லட்சக்கணக்கான அடியார்கள் வந்து அங்க ஒருத்தர் மனத்துல எவ்வளவு முருகப்பெருமானை வச்சு கொண்டாடுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அடியார்களுடைய பாத தூள் இருக்குல்ல, அதை போல சிறந்த பிரசாதம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய வாழ்வு வந்து மெச்சம் பெற்றுவிடும். அப்படி சொல்றாங்க. நம்ம நேரம் அதிகமாயிட்டா இதோட நம்ம ரொம்ப ஆழமான விளக்கத்துக்கு போக வேண்டாம். யாராவது 3 பேர் இந்த பாடலை பாடுங்க, அதுக்கப்புறம் நம்ம திருப்புகழுக்கு போயிடுவோம். ஏற்கனவே மன்னிக்க, இன்னைக்கு உமாச்சிக்கு வந்து வர முடியல. இன்னைக்கு ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ரோக்ராம் சேஞ்ச், அவங்களுக்கு ஒரு முக்கியமான போக வேண்டியதா போச்சு. அதனால அந்த பேர் கொடுத்த வரிசை உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதுல 3 பேர் மட்டும் இதுல வந்து கொஞ்சம் பாடுங்க. சென்ற வாரம் பேர் கொடுத்துருந்தீங்க, பாட முடியாம போச்சு. நீங்க பாடலாம் அதை. ஆமா, அவர்கள் இல்லைன்னாக்க வேற யாராவது பாடலாம்.
நான் பாடட்டுமா அண்ணா? பாடுங்க பாடுங்க அஜய். ஒரு பாடல் திருப்புகழ் திருப்புகழ் வழிபாட்டார் 8வது பாட்டு தானே? 8வது தலைப்பு, 14வது பாடல். நீங்க பாடுறது கரெக்ட் தான், பாருங்க. முதல் பாடல் வழிபாட்டார் கூற்றையும் வெல்லலாம் என கெடிபெற உரைத்தது. திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜெபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க, முக்தி எளிதாகுமே, கூற்றை வென்று கர்ச்சிக்கலாமே கெடி. சூப்பராச்சு, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எந்த பிழையும் இல்லாம நல்லா நன்றி அண்ணா. 2வது பாட்டு படிக்கிறேன். பாடுங்க பாடுங்க. திருப்புகழின் பிரபாவம். மடங்கள் நடுங்கும் தனைச்சுடும் ஈதென்று மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவர் சூலாயுதம் என்று அசுரர் கடல் ஒடுங்கி நடுங்குவர் வேலாயுதம் என்று உரகனு கீழ் கிடங்கில் நடுங்கும் மயிலோன் திருப்புகழ் கேட்டளவே. அருமை அருமை ஆச்சு. நல்லா படிக்கிறீங்க. வாழ்க வளமுடன். படிக்கிறேன். நான் படிக்கவா ஐயா? படிங்க படிங்க சார். தருப்புகழ் வல்ல சுரர்மகள் நாயகன் சங்கரர்க்கு குருப்புகழ் வல்ல குமரேசன் சண்முகன் குன்று எறிந்தோன் மறுப்புகழ் வல்ல அருண இரி பெயர் வல்லல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதே. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எல்லாரும் இந்த வரைய கடைசியில் ஞாபகம் வச்சுங்க. திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதே. அடியார்களுடைய பாதத்தூள் நமக்கு மேன்மை கொடுக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்து நம்ம நேரடியாக பாடலுக்கு போயிடலாம். இதில் நம்ம இப்போ இந்த முறை 4 பேர் பாடுங்க, அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்துக்கு போகலாம். இல்லை கடைசியில் ரொம்ப அவசரமாக வந்துடுது. 4 பேர் 4 பத்திகளையும் பாடுங்க. முதல் பத்தி ஒருத்தர் பாடலாம். முதல் பத்தி நான் படிக்கிறேன். படிங்க. கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும். அடுத்தது வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மதையானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே. அருமை அருமை அருமை. நன்றி நன்றி. மூன்றாவது நான் படிக்கிறேன். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே. அருமை அருமை ஆச்சு. நல்ல உச்சரிப்பு. அருமை அருமை அருமை. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நம்ம இப்போ இந்த விளக்கங்கள் நம்ம பிக்கா போயிடுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால திரும்ப ஒரு முறை பார்க்க நேரம் இல்லாதனால நேரடியாக நம்ம 4வது பத்திக்கு போயிடுறோம். நேர்மலையே எழுதணும்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓகே. அத்துயரது கொடு சுப்பிரமணிவிடும் அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணம் மணமுருள் பெருமாளி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமான் இளைஞனாக வர்றாரு, ஒரு அழகிய வாலிபனா வர்றாரு, கையெல்லாம் அதெல்லாம் அணிஞ்சிருக்காரு, கடல்கள்லாம் அணிஞ்சிருக்காரு, வேடனா வர்றாரு, வேங்கை மரமா வர்றாரு, கிழவனா வர்றாரு, கடைசியில் ஆறுமுக பெருமான் வர்றாரு. அதுக்கு முன்னாடி விநாயகபுரம் என்ன பண்ணியும் வள்ளியம்மையார் மசிய மாட்டேங்கிறாங்க. அப்புறம் விநாயகர் பெருமானை கூப்பிட்ட உடனே அவர் யானையா வந்தோன்னா பயந்து போய் அதுக்கப்புறம் அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படித்தான் சேர்றாங்க இல்லையா? இதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. முருகப்பெருமானம் முடியாத ஒரு காரியத்தை விநாயகர் பெருமான் சாதிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது அதனுடைய ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வள்ளியம்மையை, அதாவது தெய்வயான திருமணம் ஒரு மாதிரி இருக்கும், வள்ளியம்மை திருமணம் இருக்கும். நமக்கு பார்க்கும்போது அது அரேஞ்சு மேரேஜ் மாதிரியும், இது ஒரு காதல் திருமணம் மாதிரியும் வேடர்கள் வருவாங்க. வரும்பொழுது இவங்க சொல்லுவாங்க, ஓடி போய் உங்களை நடிச்சிருவாங்க, உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ வேங்கை மரமா மாறி நிற்பார் அவரு. அதுக்கப்புறம் திரும்ப அவர் நம்பிராஜன் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் சரி இந்த மரம் இங்கே இருந்துட்டு போடுன்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறமும் மறுபடியும் எனக்கு தண்ணி கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு. இப்படிலாம் இந்த லீலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு காதல் காட்சிகள் மாதிரி இருக்கும். ஆனால் இது எதுவுமே தேவையில்லாமல் இறைவன் செய்யவே மாட்டார். இந்த மாதிரி சினிமாவில் வர சீன்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு நிகழ்வுலையும் ரொம்ப ஆழமான ஒரு இது இருக்கு. நம்ம இது தனியாக ஒரு பகுதியாக பார்க்கணும். ஆக்சுவலாக
வள்ளி சன்மார்க்கம், இந்த வள்ளி திருமணம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா நான் இங்க சொல்லிடுறேன். இப்ப வள்ளி திருமணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வள்ளி என்பது ஜீவாத்மா, முருகன் என்பது பரமாத்மா. சிவனும் சிவனும் ஒன்று சேரு, ஜீவனும் சிவனும் இணைஞ்சு அந்த பேரின்ப நிலைக்கு போகுது இல்லையா, முக்தி அடையுது இல்லையா, அதுதான் வந்து வள்ளி திருமணம். இந்த மானிட உலகில் நடக்கிற திருமணத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா இறைவனுடைய தெய்வ திருமணங்கள் வேற, இந்த மனித திருமணங்கிறது வேற. இது வந்து 10 மாசம் வந்து குழந்தை பெற்றுட்டு அந்த மாதிரி உள்ள திருமணம் கிடையாது. இது தெய்வயானுடைய திருமணம் வந்து முருகப்பெருமானை வந்து வேண்டியிருந்து தவம் இருந்து அவங்க பெற்றுக்குவாங்க. இந்த ஆன்மாவை சிவன் தேடி வரக்கூடியது வந்து வள்ளி திருமணம். இங்க வேடர் வீட்டுல இருந்து அப்ப இருக்கும்பொழுது திணைப்பணம் காக்கும் பொழுது அப்ப ஆலோலம் பாடுறாங்க. ஆலோலம் பாடும்பொழுது இந்த ஆலோலம் பாடுறது என்ன அப்படின்னாக்க, அந்த ஆலாலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வேற. ஆலம் காலம்ன்ற 2 விஷயம் சேர்ந்து ஆலகாலம், அதான் ஆலாலம் சொல்லுவாங்க. இது ஆலோலம் அப்படிங்கிறது அந்த திணைப்பணத்துல இருந்து வள்ளியம்மையார் காவல் காக்கிறது. அப்புறம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய பறவைகள் வந்து இந்த பக்தி என்கிற பயிரை உண்டு விடாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பாடக்கூடியதான் அந்த ஆலோலம். அப்படி இருக்கும்பொழுது தான் முருகப்பெருமான் பார்க்க வர்றாரு. அப்போ ஆனா அந்த பக்குவப்படாத ஆன்மாவுக்கு இறைவன் நேரில் வந்தாலும் தெரியாது. அதனால வேற வேற விதமா வர்றாரு. அப்பயும் அவங்களுக்கு வந்து தெரியல. அப்ப அதனால அவங்க நீங்கி போறாங்க. போகும்பொழுது ஆனா ஒரு ஈர்ப்பு இருக்குது. வேண்டாம் வேண்டாம் சொன்னா கூட அப்ப நம்பிராஜன் வரும்பொழுது என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க, உன்னைய கொன்றுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்றாங்க. வேடர் ரொம்ப பொல்லாத, கொலையே புரிக்கு வேடர் கொள்ள பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகேன்னு சொல்றாருல கந்தர் அனுபூதியில. அப்படி அப்ப அது என்ன பொருள் அப்படின்னாக்க, இந்த ஆன்மாவுக்கு வந்து சாமிக்கு ஏதாவது ஆயிருமோ, சாமி கோயில யாராவது பண்ணிடுவாங்களோ, சாமியுடைய நூல் ஏதாவது வருவாங்கன்னு ஒரு பயம் இருக்குமா, அதனால போய் காப்பாத்துமா. அது சிவத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே தேவையில்லை. ஆனா அந்த ஆன்மாவோட மனசுல ஒரு அன்பு இருக்குல்ல, அந்த அன்புடைய வெளிப்பாடு. முருகப்பெருமான் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தா அந்த அது ஆன்மாவுக்கு தெரியாதுல்ல. அதுதான் கண்ணப்பருடைய அன்பு வந்து அதுதான். இந்த சாமிக்கு கண்ணு போயிட்டு நம்ம தான் கண்ணு காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஒரு குழந்தை மாதிரி ஒரு அன்பு. அதுதான் திரும்ப ஆழமான அன்பு வந்து நம்ம சாமி கிட்ட என்ன வேணும்னு கேட்காம சாமிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாத்துக்கிறது. அப்படித்தான் ஒரு நாயன்மாருடைய இதுல வந்து ஏதோ ஒரு இது ஒண்ணு ஒரு சிலந்தி ஒண்ணு இது பட்டுரும். அப்போ வந்து அங்க போய் தன்னுடைய எச்சில தொடப்பாங்க அந்த அம்மா, அந்த நாயனுடைய மனைவி. ரொம்ப கோச்சுவாங்க, சாமி மேல் நீ எச்சில பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ராத்திரி கனவுல சாமி வருவாரு. சாமியுடைய எல்லா இடத்துலயும் வந்து இந்த சிலந்தி பண்ண அந்த வெந்து போன புண்ணு இருக்கும். அந்த அம்மா எச்சி பண்ண இடத்துல மட்டும் வந்து காயம் இல்லாம இருக்கும். அப்படி என்ன அது அன்பால செய்யப்பட்டது. அப்படி ஆன்மாவுக்கு எப்பவுமே அன்பு உண்டு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அதுக்கப்புறம் வேங்கை மரமா நிற்கும் பொழுது வேங்கை மரத்துடைய அடி வந்துட்டு 4 மறைகளாகவும், அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து 28 ஆகமங்களாகவும், அந்த கிளைகள் 64 கலைகளாகவும் இப்படித்தான் முருகப்பெருமான் நிற்கும் பொழுது அந்த ஒரு இதெல்லாம் நிற்க. ஆனா அந்த ஊனக்கண்களுக்கு தெரியல அது. அதனால ஏதோ ஒரு மரம் இருக்குது அப்படின்னு பாக்குறான். அப்போ வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, எல்லாரும் பயப்படுறாங்க, திடீர்னு மரம் வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மரம் இருந்தது கிடையாது இங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னாக்க, அப்புறம் சரி பரவாயில்ல, இது எனக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, இந்த மரம் இருந்துட்டு போட்டோம்னு சொன்னோடனே, ஓகே நம்ம மகளுக்கு வந்து இது இதா இருந்துட்டு போட்டு சொல்லி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், மறுபடியும் அவங்க வர்றாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் வந்து அம்பால கொள்றாரு, எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் கேட்டு இவங்க எழுப்புறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்குன்னா ஒரு கீழே வேதிகரா வர்றாரு. ஸோ எந்த வேடத்துல வந்தா இது பண்ணுவாங்க தெரியல. வேதியரா வரும்பொழுது அப்ப அந்த நம்பிராஜ் என்ன சொல்றான்னாக்க, இந்த வேதியர் வந்து உனக்கு பாதுகாப்பா இங்க இருக்கட்டும், வயசானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னாக்க, ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் நடுவில் ஒரு குருன்னு ஒருத்தர் வரணுமா. அந்த குரு மாதிரி உள்ள பொசிஷன் வந்து நம்பிராஜன் வந்து அந்த சிவனையும் வந்து ஒரு ஒரு ஈடுபடுத்தி வச்சுட்டு போறாராம் குரு. அவன் வந்து குருவா இருந்து உபதேசம் பண்ணல. அது சில சமயத்துல எப்படின்னா, நீங்க ஒரு போன்ல ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த வீட்டுல வந்து ஒருத்தங்க ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி பண்ணா சரியா போயிடும், அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு தீர்வு வந்து அதுல இருக்கும். அப்படி அந்த மாதிரி நம்பிராஜன் செய்த செயல் வந்து ஆன்மாவையும் சிவத்தையும் ஒன்னா இணைச்சு வச்சுட்டு போயிட்டார் குருவா. அப்ப இந்த குருவாக இருக்கக்கூடியவங்களுக்குள்ள சிவமே வந்து அவங்களுக்கு உபதேசம் செய்வார். ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய மலங்களை நீக்கக்கூடியவர் தான் வந்து குரு. அப்படிப்பட்டவர் தான் குரு. ஆனா அந்த குரு வந்து ஒரு ஆன்மான்னு ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா சொல்லும்போது யாரு சொன்னா நம்ம கேட்போமோ அவங்களுக்குள்ள வந்து குருவா வந்து சொல்லிட்டு போவார் அவர். அப்படித்தான் நம்பிராஜனுக்குள்ள வந்து இவங்களை வந்து நீ சேர்த்து வைன்னு சொல்லிட்டு போனார். இப்ப நம்ம குருவா இருக்கவங்க மனுஷங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம. ஏன்னா அதுக்குள்ள அந்த சிவம் யாரு சொன்னா நம்ம கேட்போமோ அதுக்குள்ள அந்த சிவம் வந்து சொல்லுமா. அப்படித்தான் வந்து சிவம் வரும், நமக்கு புரியுற மாதிரி தான் வரும்.
அப்படி சேர்த்து வச்சுட்டு போகும்போது வந்து வயதானவரா இருக்காரு. அப்ப சாப்பாடு குடுக்குறாங்க. கை நடுங்குது. இந்த சாப்பாடு குடுக்கும்போது கைய ஒழுங்கா ஆட்டாம வச்சுக்க மாட்டியான்னு சொன்னாங்க. டக்குன்னு அவர் என்ன பண்றாரு, வள்ளியோட கைய பிடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு லீலைகள் மாரி தெரியும். ஆனா அந்த ஆதாரம் இல்லாம இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து ஆதாரம் குடுக்கக்கூடியவன் வந்து இறைவனாம். அப்ப நான் என் கைய பிடிக்கிறீங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் கோச்சுக்கிட்டு சாப்பாடு குடுப்பாங்க. சரி வயசானவர் இருக்காரு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய பசி தீந்துருச்சு. ஆனா இப்ப தாகம் எடுக்குது. கொஞ்சம் தண்ணி குடுக்குறியான்னா, அப்ப 7 மலைக்கு அப்பால தான் தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அப்ப நீ எனக்கு தெரியாது நீங்க கூட்டு போன்னு சொல்லுவாராம். அப்ப வந்து ஒரு ஓலைய குடுத்து பிடிச்சுக்கன்னு சொல்லி கூட்டு போவாங்களாம். 7 மலைய தாண்டி கூட்டு போவாங்களாம் அப்ப. அந்த 7 மலை அப்படிங்கிறது என்னன்னாக்கா, நம்மளுடைய 6 ஆதாரங்களுக்கு மேல சகஸ்ராரம். இந்த 7வதுக்கு அப்புறம் உள்ள அந்த பெருவெளி இருக்கு இல்லையா? அதுக்கு தான் வந்து அவங்க ஆக்சுவலி முருகப்பெருமான் தான் கூட்டிட்டு போறாரு. இன்னொன்னு சொல்லுவாங்கன்னாக்கா, 7 பிறவிகளை கடந்தால் தான் 7 பிறவினா 7 எண்ணிக்கை இல்ல. 7 விதமான பிறவிகள் பிறந்திருக்கோம் நம்ம. அந்த ஒரு பிறவியும் ஒரு விதமான பிறவியும் மீனாவும், ஒரு நீர் வாழ்வனவாவும், பறவையாகவும், பாம்பாகவும் இப்படி பலவிதமா ஒரு 7 வகையான பிறவிகள் இருக்கு இல்லையா? அந்த 7 வகையிலயும் நம்ம கோடிக்கணக்கான பிறவிகள் பிறந்திருக்கோம். இந்த 7 வகையான பிறவிகளையும் தாண்டி தான் வந்து அந்த இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இப்படி நிறைய ஆழமா போக போக நிறைய பொருள் இருக்குது. அதனால அப்படி ஒரு ஒரு நிலையா கடந்து வள்ளியம்மையாரை கொண்டு போறாரு. கடைசியா அப்பவும் வந்து ஒத்துக்கல. அறிவால பலவிதமா விளக்க முயற்சி பண்றாரு. எப்ப ஒரு ஆன்மா அறிவால ஒரு விஷயத்தை விளங்கிக்கலையோ, நல்ல ஆன்மாவா இருந்தாக அதுக்கு அச்சத்தை கொடுப்பாராம். அச்சத்தை கொடுத்து சாமி கண்ண குத்திரும்னு சொல்லி. அப்ப அச்சத்தினா நல்ல காரியங்கள் செய்து அது மேன்மை பெறும். அப்படி அச்சத்தை உண்டு பண்ண விழைந்து தன்னுடைய சகோதரராகிய அண்ணனாகிய விநாயகப் பெருமானை கூப்பிடுறாரு. யானையாக வந்தோன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப வந்து அவரு ஆறுமுக பெருமானா காட்சி தர்றாரு அதுக்கப்புறம். அப்படி என்னைக்கு ஒரு ஆன்மாவுக்கு அறிவால விளக்கி விளக்கம் பெறலையோ கடைசியில அப்ப கூட விட மாட்டாரு. அந்த ஆன்மாக்கு அந்த ஆன்மா செய்த தவத்தால அதுக்கு முக்தி அடையணுங்கிற ஒரு ஒரு விதி இருந்ததுனாக்க அதுக்கு அச்சத்தையாவது கொடுத்து அதை மேல கூட்டி கொண்டு வருவாரு. அப்படி விநாயகர் நிறைய பேர் சொன்னாங்க விநாயகர் வணங்கல, அதனால வந்து அவருக்கு போன காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ஏன்னா மூலாதாரத்துல இருந்து செயல்படணும். அவர் மூலாதாரத்துக்கு 6 ஆதாரம் 7 ஆதாரத்துக்கு அப்பாற்பட்டு பெருவெளியில் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அவருக்கு இந்த ஆதாரத்துக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி திருப்புரம் எடுத்த சிவபெருமானுக்கு வந்து விநாயகப் பெருமான் வழிபட்டு அதனால கிடையாது தவறா சொல்றாங்கன்னு சொன்னமோ, அது மாதிரி முருகப்பெருமான் சிவம் தான். அவர் வந்து இந்த ஆதாரங்கள்ல நமக்கு தான் 6 நிலையில குண்டலினி இருந்து ஒன்னொன்னா மேல போய் அது அந்த இந்த ஆக்கைக்கு வந்து ஆக்கைக்கு மேல சகஸ்திராரத்துக்கு போய் அதுக்கு மேல 1000 இதழ் கொண்ட தாமரையில விருந்திருக்கக்கூடிய அந்த அந்த தெய்வ நிலையை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம தாண்டி போன குண்டலினி மேல எழும்பணும் இல்லையா? அப்ப மூலாதாரத்தை எழுப்பக்கூடிய விநாயகர் தான். விநாயகர் வழிபடாம அது மேல வராது இல்லையா? அப்படி நமக்கு தான் அது. ஆனா அவருக்கு வந்து அந்த நிலை இல்லை. அதனால பூஜை செய்ய மறந்ததுனால இல்ல. அந்த அறிவால ஒரு விளங்கத்தை வச்சு விளக்க முடியல போது பயத்தால அவர் வந்து செயல்படுத்துவார். அதுதான் வந்து உடனே அந்த க்ஷணமே நடந்துருது. அத்துயர் அதுகோடு அதான் நமக்கு அந்த இது நிலை வரலையேன்னு துயரடைகிறார் முருகப்பெருமான். அத்துயர் அதுகோடு சுப்பிர மணிபடும் அப்புனம் அந்த புனத்தை திணைப்புணத்துல தானே கால் காக்குறாங்க அவங்க. அப்புனம் அதனிடை இவமாகி இவம் அப்படின்னாக்க யானை. இவமாகி ஏன்னா விநாயகப் பெருமானுக்குள்ள திருப்பி உள்ளது. அக்குரமகளுடன் அந்த குரமகளுடன் அச்சிறு முருகனை ஏன்னா சின்ன வடிவில் வந்து இருக்காருல்ல எவ்வளவு பெரியவர் அவரு எவ்வளவு பெரியவர் அவரு விநாயகப் பெருமான் வந்து அந்த அம்மையப்பனுக்குள்ள எல்லா உலகங்களும் இருக்குன்னு சொல்லி அம்மையப்பனை சுத்தி வந்தாரு. ஏன் மூஞ்சிரு வாகனத்து மேல ஏறி அந்த மூஞ்சிரும் ஆணவம் தான். இவர் ஏறி வந்த மயிலும் ஆணவம் தான். கஜமுகாசுரனாகிய ஆணவத்தை அடக்கி அவர் வந்து மூஞ்சிருவாக்கி தன்னை கீழே வச்சுக்கிட்டாரு. சூரபத்மனாகிய ஆணவத்தை அடக்கி மயிலாக்கி தன்னை கீழே வச்சுக்கிட்டாரு. இந்த 2 ஆணவத்தையும் அடக்கியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கதான். இவர் வந்து அம்மையப்பனுக்குள்ள எல்லா உலகங்களும் இருக்குன்னு சுத்தி வந்தாரு. அவர் வந்து அம்மையப்பன் எல்லா உலகங்கள்லயும் அம்மையப்பன் இருக்காரு. எல்லா உலகங்களையும் ஒரு நொடியில் சுத்தி வந்தார் அவரு. ஏன் 2 பேர் செஞ்சது ஒரே காரியம்தான். அதனால அதுதான் பழனியுடைய கதைன்னு சொல்லும்போது நம்ம பழத்துக்காக கோபித்து கொண்டு போயிட்டாருன்னு சொல்றோம். அவர் வந்து சிவஸ்வரூபி. அங்க பழனியில் இருக்கக்கூடியவர் சிவனாண்டி. அவர் சடையாண்டி, மொட்டையாண்டி இல்ல, அவர் சடையாண்டி. பின்னாடி பாருங்க சடை இருக்கும் அவருக்கு. தண்டபாணியுடைய வரலாறு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. உள்ள போய் ஆராய்ச்சி செய்து எல்லாம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகம் இருக்கு. நான் அது வாய்ப்பு இருந்தா நான் ஷேர் பண்றேன். எங்க வச்சிருக்கேன்றது தெரியல. அதுல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு சடை இருக்கும் முருகப்பெருமானுக்கு. அப்படி இருக்கக்கூடிய இவர் வந்து சின்ன முருகனா வர்றாராம். வந்து சின்னவரா வந்து அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளை அந்த க்ஷணத்திலே நீ மனம் செய்ய வைத்து விட்டே ஐயா. எதை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடியவர் வந்து அதனால தான் சொல்றோம் விநாயகப்பெருமான் சொல்றேன். விநாயகப்பெருமானை வணங்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நீங்க உங்களுக்கு தகுதியே இல்லைன்னா உன்னை கொடுக்கக்கூடியது வந்து விநாயகபெருமான் மட்டும்தான். அதனால அவரை நீங்க வந்து வணங்குங்க.
இதுதான் இந்த பாடலுடைய பொருள். எல்லாரும் பாடி காமிச்சிட்டீங்க. அடுத்து நம்ம ரொம்ப குயிக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த இதுக்கு போயிடலாம். நம்மளுடைய குவிஸுக்கு உள்ள இது போடுறேன்னா, இன்னைக்கு வந்து கவிதா ஆட்சி இல்ல. அதனால நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அத வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸ்க்ரீன் முதல்ல ஸ்டாப் பண்ணிடுறேன் நான். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த குவிஸுடைய கோட் வந்து உங்களுக்கு நான் இதுல போடுறேன். சாட்ல போடுறேன். இங்க இருக்கு. ஓகே. போஸ்ட் லைவ். அதுக்குள்ள கோட் வந்து லிங்க் வந்து நான் இந்த கூகுள் சாட்லயும் போடுறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் போடுறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கேட்கும். அது அந்த கோட் என்னன்னு சொல்லி கேட்கும். ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கெட் ரெடி டு ஜாயின். இந்த லிங்க் வரப்போகுது. இந்த லிங்க் வந்து நம்மளுடைய சாட்லையும் போட்டேன். கஹூத்னு ஒரு லிங்க் இருக்கும் பாருங்க. kahoot.it ஒரு லிங்க் இருக்கும். நம்மளுடைய கூகுள் மீட்டுடைய சாட்லையும் நான் அதை போடுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேரம் அந்த இதுக்கு கொண்டு போயிடும் உங்களை. பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணல. வெயிட்டிங் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லுது. வாட்ஸ்அப்ல போட்டேன் என்ன? ஓகே, இன்னும் போகாம இருக்கு. இப்போ போயிடுச்சு வந்துட்டு. கூகுள் சாட்லயே வந்துருச்சு. இது நீங்க கிளிக் பண்ணீங்க. முடிஞ்சா 2 கம்ப்யூட்டர்ல பாக்குறேன், கையில போன்ல இதில் லாகின் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப வசதியா இருக்கும் ஆக்சுவலா. இல்ல கம்ப்யூட்டர்ல வந்து எனக்கு வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா kahoot.it அப்படிங்கிற லிங்க்கு போங்க. இந்த கேம் நம்பர் கொடுக்குறேன்னா அதில் போனீங்கன்னாக்க நீங்க 467540 467540 467540. ஒருவேளை அந்த லிங்க் உங்களை கிளிக் பண்ண முடியல, வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னாக்க நீங்க நேராக kahoot.it அப்படிங்கிறதுக்கு போங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. தனி ட்ரைனிங் செக்ஷன் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணி உங்களுடைய பேர் கேட்கும். நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஐபேட்ல எந்த இடத்துல பார்க்கணும்னு? ஐபேட்ல நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்ததுன்னா அந்த லிங்க் டேரக்டா கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்க சஃபாரி ஓபன் பண்ணி அதுல kahoot.it ஒரு சைட்டுக்கு போங்க. போயிட்டு இந்த கோட் பண்ணுங்க 467540. 46050 467540. 46750. இது வரைக்கும் 23 பேர் சேர்ந்திருக்காங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்சம் நேரம் ஆயிட்டதுனால கொஞ்சம் குயிக்கா முடிச்சிட்டேன். நம்ம இந்திரா முருகப்பா, மாணிக்கம் 467547. யாரும் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே லாகின் பண்ணவங்க எல்லாம் சில சமயத்துல கன்ஃபியூஸ் ஆகி எக்ஸிட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி எக்ஸிட் ஆக வேண்டாம். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் வர முடியல ஆபீஸ்ல இருந்து. அது ஒண்ணுதான். ஒரு மணி நேரத்துக்கு மேல அதிக பேரால உட்கார முடியாது. அதனால ஒரு மணி நேரத்துக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள முடிப்போம். திரும்ப குறைஞ்சிருச்சு. 23 பேர் 20 ஆச்சு. யாரோ எக்ஸிட் ஆயிடுறாங்க. அது கொஞ்சம் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் லாகின் பண்ணவங்களாம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸிட் ஆகாதீங்க. வீட்டுல 59 பேர் இருக்கோம். நம்ம ஆக்சுவலா 40 பேர் ஜாயின் பண்ணலாம்.
ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? சுப்பு 20 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. சொன்ன 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. கூற்றை வென்று கெட்சிக்கலாமே கெடி. இதில் கூற்று என்பது என்ன? அதான் கேள்வி. கூற்று என்பது காற்று, கூற்று என்பது கூறுவது, கூற்று என்பது யமம், கூற்று என்பது பிறப்பு. எது சரியான விடை? கூறுவது. யாரும் சொல்லாதீங்க, யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க இதுல ஆன்சர் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போனீங்கல்ல, அதுல ஆன்சர் பண்ணுங்க. முதல்ல பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த சாட்ல போட்டிருந்தோம், இவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். அதுல நீங்க இந்த கூகுள் சாட்லயும் இருக்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப்லயும் ஒரு லிங்க் போட்டிருக்கோம் பாருங்க, kahoot.it சொல்லி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடுறேன்னா, அலமேலு முத்துக்குமார் முதல்ல வந்திருக்காங்க. 2வது கே மீனாள், 3வது செல்வி, 4வது மீனா கடியாப்பட்டி, 5வது வள்ளி. நீங்க 5 பேரும் கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணா அவங்க பேர் மட்டும் காமிக்குது. அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். திருப்புகழை கேட்டால் யார் நடுங்குவர்? மடங்கல் என்ற வடவை தீ, அசுரர்கள், ஆதிசேடன் என்ற பாம்பு, இவர் அனைவரும். எது சரியான விடை? உடவாக்கினியா, அசுரர்களா, முருகன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேடனா, இவங்க அனைவருமே வா. இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். ஆச்சு அதான் அண்ணன் அவசரமா ஸ்கிரீன் காமிக்கவே மாட்டேங்குதுண்ணே. அந்த ஸ்கிரீன் வர மாட்டேங்குது. உங்க கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் வர மாட்டேங்குது. இல்ல வருதுண்ணே. அவசரமா அடிச்சது. வடவாக்கினி தான் சொல்லணும். இல்ல, எதுல உங்களுக்கு வரல? உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுல வரலையா உங்களுக்கு? வரலண்ணே. எது வருது? அனைவரும் தான் சொல்லணும். அனைவரும் நான் வாட்ஸ்அப் மூலம் தான் சேர்ந்தேன். வாட்ஸ்அப்ல தான் சேர்ந்தேன். வருது மருது மார்க் பண்றா. ஆன்சர்ஸ் உங்களுக்கு காமிக்குதா காமிக்கலையா? அதுல எல்லாத்துலயும் இன்டு மார்க் போட்டிருக்கு. நம்ம கிளிக் பண்ணாலும் அதுல வந்து அது போக மாட்டேங்குது. இன்டு மார்க் மாதிரி இருக்கு எல்லாத்துலயும் ஃப்ரண்ட் ஆஃப் தட். இல்ல, அது ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாருமே. நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பிரஸ் பண்ணனும். நீங்க எனக்கு தெரியவே இல்ல. 2வது क्वेश्चन ஸ்கிரீனே வரலண்ணே. 2வது क्वेश्चனுக்கு ஸ்கிரீனே வரல. அண்ணே எனக்கு क्वेश्चनே வரலண்ணே. நானா ஜாயின் பண்ணிருக்கேன். क्वेश्चन வரலையா? எனக்கு தெரியவே இல்லண்ணே. क्वेश्चனே வரல. அதான் அண்ணா, நீங்க கேக்குறதுக்கு நாங்க வாயிலே பதில் சொல்லிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. அதான் ஈஸியா இருக்கு. ஏன்னா பதில் தெரியுது, ஆனா அத என்டர் பண்ண வரலண்ணே. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம், நான் செஞ்சதுல ஏதோ ஒரு மிஸ்டேக். உங்களுக்கு ஆக்சுவலா क्वेश्चन ஆன்சர் எல்லாமே தெரியணும். அதுல திரும்ப நான் போய் செக் பண்ணேன் கரெக்ட்டா இருக்கான்னு. உள்ளபடியே நிறைய பேருக்கு அத பத்தி தெரியல. இல்ல, நான் பண்ணதுல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, क्वेश्चंस ஆன் டிவைसेस இருக்குது. எனேபிள் பண்ணிருக்கேன். அண்ணே கரெக்ட்டா தான் வருது. செகண்ட் क्वेश्चन ஸ்கிரீன்லயே வரலனே. ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அதனால வந்திருக்காது. மறுபடியும் நான் உங்களுக்கு பண்ணோம்ல, நாங்க என்டர் வந்தது. சந்தேகம் வந்ததுனால நான் திரும்ப போட்டிருக்கேன். இப்ப ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிடுறேன். 698 தான் கோடு. இப்ப நீ எடுத்து இதை எடுத்துட்டியா? மீட்டர் எடுத்துருக்கியா? ஆனா எங்களுக்கு கரெக்டா வருதுண்ணே. சரிங்க, வந்துச்சா? சொல்லுங்க மறுபடியும். 6986
ப்ளீஸ் கோடு சொல்லுங்கண்ணே. 698 தான் வருது எல்லாமே. நீங்க யாரோ தவறா பார்க்குறீங்கன்னு அதுல கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். கரெக்ட்டா தான் இருக்கு. செட்டப் கரெக்ட்டா தான் இருக்கு. நான் திரும்ப உங்களுக்கு புது லிங்க் போடுறேன் அப்ப உங்களுக்கு. Just give me one more minute. Start actually loading game pin. So பழைய லிங்க் விட்டுருங்க. 288000 தான் இப்ப லிங்க். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்ல புது லிங்க் போடுறேன். delete பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணீங்களா? இதை கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க எல்லாருமே. ஸோ யாராவது வரலன்னாக்கா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஸ்டின்ஸ் தெரியும். சண்முகம் நீங்களும் ஜாயின் பண்ணுங்களேன். கரெக்டாக உங்களுக்கு வருதா நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க பார்த்து. கேக்குதா சண்முகம்? சண்முகம் எங்க இருந்தாலும் என்னன்னு நீங்க உங்களுடைய பேர் ஒரு 3 எடுத்து கொடுக்கலாம். நீங்க உங்களுடைய பேர்ல ஹலோ அண்ணா, எனக்குலாம் வரவே இல்லைண்ணா. நம்ம துபாய் திருப்புகழ் குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதுல ஒரு லிங்க் போட்டிருக்கோம் பாருங்க. அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க. லிங்கே வரலண்ணா. லிங்க் வந்ததானே நான் கிளிக் பண்ண முடியும். நீங்க எதுக்கு பாத்தீங்க? குரூப் வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க பாருங்க. எதுல வச்சு பாக்குறீங்க நீங்க? இப்பதான் தெரியுது எனக்கு மேல. லீவ் சைட்னு வருது என்ன? நீங்க அத இருக்காத க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணுங்க. நீங்க அத நீங்க பழைய கேம்ல ஒருவேளை இருந்தீங்கன்னா லீவ் பண்ணிருங்க, பரவாயில்ல. அந்த நம்பர் என்னன்னா 288000. 288000. ஆமா 288000. அண்ணே 288 அப்புறம் 30. இப்ப நீங்க ஜாயின் ஆயிட்டேன் நானு, எனக்கு தெரியல. இல்ல வந்துட்டு நான் ஜாயின் பண்ணினேன், ஓகே ஆயிருச்சா? ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்க, யாரும் போயிடாதீங்க. ஜாயின் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க. 33 பேர் ஜாயின் பண்ணாங்க. சில பேர் போயிடுறாங்க. வெயிட் பண்ணி போய் என்னன்னு தெரியல, எக்ஸிட் ஆயிடும். அப்படி இருங்க நீங்க. திரும்ப ஒரு கேள்வி, அந்த கேள்விதான்.
மியூட் பண்ணீங்க. டவுட் இருந்தா மட்டும் ஆன் பண்ணுங்க. கூற்றை வென்று கெட்சிக்கலாமே கெடி. இதில் கூற்று என்பது என்ன? 4 விடை கொடுத்திருக்கு. கூற்று என்பது காற்று, கூறுவது யமன், பிறப்பு. எது சரியான விடை? அண்ணே நான் போட்டிருக்கேனே கரெக்டா வந்துருச்சானே? இத இப்ப காமிக்க வருங்க. 21 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அது வேற நீங்க கட்டாயிராதீங்க போயிடாதீங்கன்னு சொல்லிட்டே வர இருக்காங்க. கட்டாயிடாதீங்க, இந்த ப்ரோக்ராம் விட்டு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே வேற இருக்காங்க. அதனால வரவும் இல்லை. மியூட் பண்ணிக்கங்க. மியூட் பண்ணிக்கங்க எல்லாரும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். 21 பேர் சரியா சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது சொன்னது அலமேலு முத்து, அப்புறம் முத்து மீனாள், அப்புறம் மீனாட்சி பழனியப்பன், மீனாட்சி மீனா கடியாப்பட்டி, அப்புறம் ஆரம்பி. 5 பேர் முதல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். திருப்புகழை கேட்டால் யார் நடுங்குவர்? மடங்கல் என்ற வடவை தீ, அசுரர்கள், ஆதிசேடன் என்ற பாம்பு, இவர்கள் அனைவருமே. எது சரியான விடை? 4 விடையில இருபது பேர் சரியான அனைவருமே. ஏன்னா எல்லாமே வருதுல, மடங்க நடுங்கும், எல்லாமே அடங்கல் நடுங்கும், ஊரகனும் கீழ் எல்லாமே வருதுல்ல, அதனால அது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். அலமேலு முத்து மறுபடியும் மேல இருக்காங்க, மீனாட்சி பழனி அவங்களும் இருக்காங்க, மீனா கடியாப்பட்டி இருக்காங்க. அடுத்து எஸ்பிஎல் விகடம் வந்தார் நினைக்கிறேன், அதுக்குள்ள மேல பெருச்சிய பண்ணேன் அவங்களும் வந்துட்டாங்க அந்த முதல் 5 பேர்ல. ஓகே, அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. குன்றெறிந்தோன் என்பது யாரை குறிக்கும்? மலை அரசன், கிரௌஞ்சன், முருகப்பெருமான், தாரகன். இதனால எது சரியான விடை? குன்றெறிந்தோன் என்பது மலை அரசனை குறிக்குமா, கிரௌஞ்சன் அப்படிங்கிற அரசனை குறிக்குமா, முருகப்பெருமானை குறிக்குமா, இல்ல தாரகனை குறிக்குமா? எது சரியான விடை? கரெக்ட். இன்னொரு கன்ஃபியூஷன் இப்ப சிலர் 13 பேர் வந்து கிரௌஞ்சன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரௌஞ்சன்ங்கிறது குன்று, அந்த குன்று மேல வேலை எரிந்தது வந்து முருகப்பெருமான். அங்கதான் ட்விஸ்ட். ஆனா 33 பேருமே ஆன்சர் பண்ணிட்டாங்க, அது பெரிய விஷயம் ஆக்சுவலா. அடுத்து வந்து அலமேலு முத்துமுறை டாப்ல இருக்காங்க, மீனா கடியாப்பட்டி இருக்காங்க, செல்வி 3வது வந்துட்டாங்க, சுப்பு 4வது வந்தாங்க, மீனாட்சி பழனியப்பன் 4வது வந்து 5வது வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. வள்ளியம்மாரை ஆட்கொள்ள முருகப்பெருமான் விநாயகரை ஏன் அழைத்தார்? விநாயகரை வணங்க மறந்ததால் அழைத்தார், அறிவால் ஆகாத போது அச்சத்தால் ஆட்கொள்வதால் அழைத்தார், தெய்வயானை போல யானை என்ற தொடர்பு ஏற்படுவதற்காக அழைத்தார், அவரால் இயலவில்லை அதனால் அழைத்தார். இது சரியான விடை. அச்சத்தால். 2வது. ஒரு நிமிஷம். அச்சத்தால் தானே? அச்சத்தால். 20 பேர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆன்சர் கரெக்டா இருந்தா மட்டும் பத்தாது, யாரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அவங்களுக்கு மார்க் அதிகம் கிடைக்கும். இல்ல அது நெட் ஸ்லோவா இருந்தா லேட் ஆகுது. நெட் வர மாட்டேங்குது, கிளிக் பண்ணாலும் ஸ்டட்னு போக மாட்டேங்குது. டேக் இட் சம் டைம். மீனா கடியாப்பட்டி அவங்க மேல இருந்தாங்க, மறுபடியும் மேல 2ல இருந்து 1க்கு வந்துட்டாங்க. அலமேலு முத்து, பெருச்சிய பண்ணி 3வது வந்துட்டாங்க, சுப்பு, செல்வி, இங்க 5 பேர் வந்து டாப் 5ல இருக்காங்க. அடுத்து நிறைவான கேள்வி. வள்ளி திருமணம் குறிப்பது என்ன? காதல் திருமணத்தை குறிப்பது, சீவனும் சிவனும் இணைவதை குறிப்பது, வள்ளியுடன் திருவிளையாடல் செய்வதை குறிப்பது, அஷ்டமா சித்தி அறுவதை குறிப்பது. சீவனும் சிவனும் இணைவதை குறிப்பது. அது கிளிக் பண்ணாலும் போக மாட்டேங்குது. கிளிக்ல சிவனும் சிவனும் இணைவதை குறிப்பது. சரி சரி சரி, மொபைல்ல டச் கரெக்டா இருக்காங்க. 24 பேர் சரியா சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட்.
எனக்கு அது வந்து ஒரு நிமிஷங்க. சுப்பு வந்து 3 இடத்துக்கு வந்து விட்டார். டச் பண்ணா டச்சே ஆக மாட்டேங்குது. ஆமா ஆமா ஆமா. அது போன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. நீங்க தான் கடிகாராவது கொஸ்டின் வந்திருக்காங்க. டாப் பொசிஷன் வந்துட்டு ஸ்பாட்லைட்ல இருக்கிறது அலமேலு முத்து. அப்படின்னா வாழ்த்துகள். ரன்னர் அப்பா 2 பேர் வருவாங்க. அவங்க யாருன்னு கேட்டாக்க பெருச்சியை பண்ணணும் செல்வியர்களும் 4வது 5வது பொசிஷன் இருக்காங்க. மற்ற எல்லாருமே வின்னர்ஸ் தான் அந்த குவிஸ்ல. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க எல்லாருமே. அண்ணே ருக்மணி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இதுல வின்னர் நீங்க தான். இத்தனை பெண்கள் உங்களை வந்து சூழ்ந்து இவ்வளவு கேள்வி கேட்கும் போது அவ்வளவு பொறுமையா சூப்பரா ஹேண்டில் பண்றீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, அது உண்மைதான். வெரி உண்மை, வெரி ட்ரூ. ஏன்னா அது இன்னும் கொடுக்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணீங்க எல்லாருமே. ஆனா நீங்க சொல்லி கொடுக்கறத கவனமா கேட்டா சூப்பர் மார்க் வாங்கலாம். அருமையா சொல்லி கொடுக்குறீங்க. நன்றி நன்றி ஆச்சு. ஐயா பண்ணு லைக் ஹெட்மாஸ்டர் மாதிரியே இருக்கீங்க கண்ணாடி போட்டு. அது எனக்கு கொஞ்சம் எல்லாம் வெள்ளெடுத்தாயிருச்சு இப்போ. ரொம்ப நாள் ஒரு 5 வருஷம் தாக்கி பார்த்தா அப்படி தெரியல. திடீர்னு பார்த்தோன்னே தெரியும். இப்பதான் நான் பார்த்தேன். சரி ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் சொல்லலாம். அண்ணா இதான் உங்க ஸ்டைல். ஓ சரவணன் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? வணக்கம்ண்ணே. ஆமாண்ணா இப்பதான் ஜஸ்ட் எங்களோட பாராயணம் இப்பதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டினால. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல குவிஸ் விட்டு வெளியில வந்துடலாமாண்ணே? நான் 10வது இடத்துல இருக்கேன்னு. சூப்பர் சூப்பர். எப்படின்னு தெரியல. ஆமாண்ணே. ஆனா அது சரியா டச் பண்ணாம விட்டுட்டேனே முதல் 2 கொஸ்டினுக்கு. தெரியல எனக்கு எப்படி இது பண்றதுன்னு. இப்ப கரெக்டா பண்ணிட்டேன். பாருங்க நீங்க வந்து கோல்ட் மெடலிஸ்ட் ஆக்சுவலா. ஆமா அண்ணே அது எனக்கு ஃபர்ஸ்ட். ஆமா தம்பி, நான் வந்து முதல்ல இது வந்து எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. அந்த கிஸ்ஸுக்குள்ள வந்து அதுக்குள்ளேயும் நிறைய பாயிண்ட்ஸ் போயிருச்சு. அப்புறம் ஓரளவு பார்த்து அந்த கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி பண்றது முருகா முருகா. 10வது ரேங்க் வாங்கிட்டுன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் கோல்ட் மெடல். நல்லா எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. இதுல முக்கியமா நம்ம என்ன எதனால இது குவிஸ் வைக்கிறோம்னாக்க ஒண்ணு வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு. வந்து நமக்கு ஒரு விஷயத்தை படிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு எண்ட்ல ஒரு கேள்வி பதில் இருந்தா தான் நம்ம அதுல நல்லா இருக்கும். ஆமா ஆமா நிச்சயமா. ஆமாண்ணே. சரி வந்து குவிஸ் வெளிய வந்துடலாமாண்ணே? சொல்லுங்க. வெளிய வந்துடலாம். குவிஸ் வெளிய வந்துடலாம். வெளிய வந்துடலாம்லண்ணே? ஆமா வெளிய வந்துடலாம். நீங்க வெளிய வந்துடலாம். நன்றி அண்ணே. நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த இது கேட்டீங்கல்ல எத்தனை அந்த இது என்றது. சொல்லுங்க. பத்தி நீங்க சொன்னீங்க. நான் ஒரு புக் வச்சு பார்த்ததுல நின்னது திருவடின்னு விநாயகர் பாட்டுல 43 வருது. என்ன 43 வருது இல்லையா? 43 மேல இருக்கு. 43 மேல நிறைய இருக்கு ஆக்சுவலா. அண்ணா 847 பாடல் 72. அது மொத்த எழுத்து இல்ல. ஒரு வரிக்கு எத்தனை எழுத்துன்னு கேட்டேன். ஒரு வரிக்கு 20. அண்ணா 20 எழுத்து ஒரு வரிக்கு. 70 எந்த எழுத்து உள்ளது? அது வந்து ககுப நிலை குலைய விகல் மிகுபகடி. 2வது வரி வந்து 14. 3வது 20. எனக்கு 70 எத்தனை நீங்க கரெக்டா ஞாபகம் எனக்கு. ககுப நிலை அது வந்து ரொம்ப அதிகமான எண்ணிக்கை. அதுக்கு மேல இருக்கு ஆக்சுவலா. இன்னும் பெரிய குறிப்பிடுகிறது 48 எழுத்து இருக்குன்னு. ஒரு வரிக்கு மட்டும் பாருங்க. ஒரு வரி வரதான் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே 8ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லா வேற வேற. ஃபர்ஸ்ட் லைன் 20, செகண்ட் லைன் 14, தேர்ட் லைன் 20, திரும்ப ஃபோர்த் 14, அப்புறம் 20, 18, லாஸ்ட் வந்து 18. புள்ளி வைக்காத 134 எழுத்து இருக்குன்னு. 134 எழுத்து இருக்கு ஒரு பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப். ஏன்? ரெண்டாவது பேராகிராஃப் 137.
மூணாவது 135, நாலாவது 130, அஞ்சாவது 122, ஆறாவது 125, ஏழாவது 131, எட்டாவது 134, மொத்தம் 1048 எழுத்து இருக்கு. முதல் வரியில அந்த 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 6 வரியில இந்த முதல் வரியில 6 வரி இருக்கு இல்லையா? அதுல முதல் வரியில பாத்தீங்கன்னாக்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டா புரியும் அது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் நம்ம இன்னைக்கு. அதுக்கு மன்னிக்கணும் எல்லாரும் கொஞ்சம். எப்பவுமே டயத்துக்கு முடிக்கணும்னு நினைக்கிறது. இந்த ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? இல்லையே. ஸ்கிரீன் தெரியலையே அண்ணே. தெரியுது தெரியுது. எனக்கு தெரியலையே. தெரியுதுப்பா. இப்போ வந்துருச்சு பாருங்க. தெரியல அண்ணே. கூகுள் மீட்ல வாங்க. கூகுள் மீட்ல பாருங்க. மீட்ல தானே இருக்கோம். இன்னும் வரலையா? வந்துருச்சு கூகுள் மீட்ல தான் இருக்கேன். என்னுடைய பின்வருது ஸ்கிரீன் ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்துரும் உங்களுக்கு. வருது வருது வருது. தெரியுது 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 தெரியலையே. இப்ப போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேசும்போது தெரிஞ்சதே, இப்ப தெரியலையே. என்ன பண்ணலாம்? தெரியுது. நீங்க கூகுள் மீட்ல ஓகே ஓகே ஓகே. இதுல பார்த்து யாருக்கு தெரியுதோ பாருங்க. தன தனன தன தனன தன தனன தனன இருக்கு இல்லையா? அந்த சந்தத்தை நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஆக்சுவலா 3 2 5 5 10 15 20 எழுத்து இருக்கு இல்லையா? அதுல முதல்ல 20 முதல் வரைக்கும் 20 எழுத்து. அந்த முதல் வரியில முதல் வரைக்கும் ரெண்டாவது தந்த தந்தத்தா இருக்குல்ல, அந்த புள்ளி வச்ச 2 இதை விட்டுருங்க. அப்ப 3, அதுக்கப்புறம் 1 2 3 4 7 4 14. ரெண்டாவது 14 இருக்கு இல்லையா? 14 34 34 3. அதுக்கப்புறம் மூணாவது வரியில அதே மாதிரி 20 14. அதே மாதிரி 20 14 தான் வருது. 34 into 3 எவ்வளவு? 34 into 3. 102 எழுத்து இருக்குது இதுல. ஓகே. ஆனா இதோட அதிகமா இருக்கு திருப்புகள். ஆக்சுவலா இதோட அதிகமான எழுத்து திருப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் தேடி பாருங்க. இதுக்கு வந்து க்ளூ கொடுத்துட்டேன், அதுக்கு க்ளூ கொடுக்கல. திருப்பு புத்தகம் இருந்ததுன்னா எடுத்து பாத்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்ம நிறைவு பாடல் பாடி நிறைவு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. எனக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. நன்றி ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி 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 அண்ணே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.